ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் 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 ஜோதி ஆசி அருள்வாய் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருளை அருள்வாய் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அறிவை அருள்வாய் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி உணர்வை தருவாய் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி உண்மை அருள்வாய் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி வினைகள் அறுப்பாய் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திரைகள் அறுப்பாய் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பிறவியை ஒளிப்பாய் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஊக்கம் அருள்வாய் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
பாவம் தீர்ப்பாய் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. பக்குவம் தருவாய் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. நலனை காப்பாய் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. நன்மைகள் அருள்வாய் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. முத்தி அருள்வாய் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. சித்தி அருள்வாய் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. தாயாய் காப்பாய் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. தந்தையாய் காப்பாய் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. குருவாய் அருள்வாய் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. சிவமாய் காப்பாய் அருட்பெரும் ஜோதி. சுத்த சிவமாய் காப்பாய் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து காத்து ரட்சிக்கின்ற முழுமுதற் பொருளாகிய அருட்பெரும் ஜோதியை புருவ மத்தியில் நினைந்து வேண்டுவோம். வான்வெளியில் உயர்ந்ததாய் சிறந்ததாய் மும்மலங்களையெல்லாம் அறுக்க வல்லதாய் முத்தி நலம் தர வல்லதாய் முதன்மைக்கும் முதன்மையாய் எல்லா உயிர்களுக்கும் தாயாய் தந்தையாய் சர்க்குருவாய் உற்ற உறவாய் மரணமில்லா பெருவாழ்வுக்கு அதிபதியாய் மரணமில்லா பெருவாழ்வுக்கு கருவாய் நித்திய உருவை வளர்க்கின்றதாய் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை சமய மதமெல்லாம் கடந்த தனிப்பதியென சன்மார்க்கத்துக்குரிய பதியென மதித்து போற்றுவோம். எல்லா வெளிகளையும் உருக்கி எல்லா பாவங்களையும் தீர்த்து பக்குவமெல்லாம் தருவிக்க வல்ல அருட்பெரும் ஜோதியை உற்ற உறவு என மதித்து போற்றுவோம். இதன் அருளை பெறுவதற்கு பிற உயிர்கள் பால் ஜீவகாருண்யம் வளர்த்து கொள்ள ஆகமம் ஆக்கப்பட்டுள்ளபடியால் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை கருத்தில் கொண்டு ஜாதி மத பேதமற்று இன பேதமற்று மொழி பேதமற்று தேச பேதமற்று ஆண் பெண் பேதமற்று உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பேதமற்று எல்லா உயிர்களுக்குள்ளே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே கலந்து கலவாமல் விளங்குகின்றார் என்று எண்ணி அவ்வுயிர்களின் நலனுக்கும் மேன்மைக்கும் ஆன்ம லாபத்துக்கும் இறைவனிடத்தில் ஆன்ம உருக்கம் கொண்டு இறைஞ்சுவோம். பல கோடி மாந்தர்குலம் அறியாமலும் தெரியாமலும் புரியாமலும் பொய்ப்பொருளையே பொய் வேதங்களை பொய் நிலைகளை பொய் மந்திரங்களை பெரிதென மதித்து மயங்குகின்ற மதியை நீக்கி பெருநெறியின் சிறப்பை அறிகின்ற அறிவையும் மெய் வேதத்தை அறிகின்ற அறிவையும் மெய் நிலையை அறிகின்ற அறிவையும் உண்மையை அறிகின்ற அறிவையும் கொடுத்தருள வேண்டுவோம். சிறுநெறிகளை பெரிதென மதித்து மயங்குகின்ற மதியை நீக்கி பெருநெறியின் சிறப்பை அறிகின்ற அறிவை சகலருக்கும் கொடுத்தருள வேண்டுவோம். பசியால் வாடுகின்ற உயிர்களுக்கு பசிக்கு உணவு கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்திப்போம். அப்பசிப்பினை தீர்க்கின்ற பாக்கியத்தையும் நமக்கென்றென்றும் கொடுத்தருள வேண்டுவோம். போராலும் இயற்கை சீற்றத்தாலும் ஏழ்மையினாலும் நோயாலும் தினம் அல்லல் படுகின்ற மாந்தர் குலத்துக்கு பசிக்கு உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் பிணிக்கு மருந்தும் தடையின்றி கிடைக்க வேண்டுவோம். எத்தனை விரைவி எடுத்தாலும் நின் அருளையே வணங்கிட வாழ்த்திட பணிந்திட பாடிட புகழ்ந்திட பிறருக்கெடுத்து எம்பிட சத்விசாரமும் செய்திட வரத்தை வேண்டுவோம்.
நம்மால் பிற உயிர்களுக்கும் பல நன்மைகள் கிடைக்க நல்லாசிகளை வேண்டுவோம். சுத்த சன்மார்க்க வேத நூலை படிக்கும் பொழுது அதில் உள்ள பொருள் விளங்கிய கருத்துக்கள் சிந்தை விட்டு நீங்காதிருக்க நல்வரத்தை வேண்டுவோம். பல கோடி ஜென்மத்தில் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சிக்க கருணை காட்டிட வேண்டுவோம். அதனால் ஏற்படுகின்ற கிரக தோஷங்கள், சத்ரு தோஷங்கள், புத்திர தோஷங்கள், பிதுர் தோஷங்கள், கன்னி தோஷங்கள், எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்து இம்மை வாழ்வு சிறக்க, இன்மை தொழில் சிறக்க, வருமானம் சிறக்க, வாழ்வு சிறக்க, வசதி சிறக்க அருட்பெரும் ஜோதியின் கருணையை வேண்டுவோம். பல கோடி ஜென்மங்கள் எடுத்து அழுத்துவிட்ட நம்மையும் இனி மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய அறிவையும் பரிபக்குவத்தை தந்து நித்தியர்களாக்கி நித்திய வாழ்வளிக்க, நித்திய சுகம் அளிக்க, நித்திய ஞானம் பெற, நித்திய ஆக்கை பெற இறைவனின் கருணையை வேண்டி நிற்போம். குடும்ப நலன் காத்து, குழந்தை நலன் காத்து, கல்வி நலன் ஓங்க, எண்ணம் சிறக்க, இல்லறம் சிறக்க, தொழில் சிறக்க, வருமானம் சிறக்க, வாழ்வு சிறக்க எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியின் கருணையை வேண்டுவோம். தமிழ் மொழி காக்கப்பட, தமிழன் மதிக்கப்பட, இந்நாட்டில் நமக்குரிய பங்கும் தடையின்றி கிடைக்க, விவசாயம் செழித்தோங்க, நாடு நலன் பெற, நாட்டு மக்கள் நலன் பெறுக, நாட்டு நாணய மதிப்புயர, நாட்டில் தொழில்துறை பெறுகிற, சுத்த சன்மார்க்கம் உலகமெல்லாம் பரவி உண்மை சன்மார்க்கிகள் வழி நடத்திட அருள் செய்ய வேண்டி நிற்போம். அருளின் துணையால் உடல் உயிர் உள்ளம் அனைத்தும் ஒளிநிலை பெற்று வாழ பாவனை செய்து கொள்வோம். பொருளில்லார்க்கு உலகமில்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்பதற்கிணங்க உயர்நிலை அருளை பெற முயற்சி செய்வோம். அருள் ஊரின் எல்லாம் கைகூடும் என்பதால் அருள் ஊற்றுக்கு சிந்தை செய்து நிற்போம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியர் கண்ணும் உள்ள என்பதால் அருளை பெற முயற்சி செய்வோம். அவ்வருளை ஜீவகாருண்யத்தின் வழி கருணை உணர்வை பெருக்கிக் கொள்வோம். கருணை உணர்வை பெருக்குவதே தவமாகும். இந்நெறிக்கு ஏற்ற நிலையே சன்மார்க்க நிலையாகும், சுத்த சன்மார்க்க நிலையாகும். எல்லா உயிர்களின் வாட்டம் குறித்து இரக்கத்தை வருவித்துக் கொள்வோம். அதுவே கடவுள் வழிபாடாக அமைகின்றது. இந்த வழிபாட்டுக்கு ஏற்ற அருளே சத்திய வெளிக்கு நம்மை இட்டு செல்லும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம், குருவே துணை, அருளே சரணம், அருளே துணை. ஜீவகாருண்யம் ஒழுக்கத்தில் இன்றைக்கி பசியின் சகியாமை என்ற தலைப்பில் நம்ம படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு பசி ஏற்பட்டு கொண்டு வந்தால் அதனுடைய முடிவு என்ன ஆகும்
அதை பற்றி வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு எழுதியிருக்கிறாங்க. எடுத்துட்டிங்கன்னா அந்த பக்கம், பசி நேரிட்ட போது பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்றும், பிள்ளைகள் பெற்றவர்களை விற்றும், மனைவியை புருடன் விற்றும், புருடன் மனைவியை விற்றும் அந்த பசியினால் வரும் துன்பத்தை மாற்றிக்கொள்ள துணிவார்கள் என்றால், அந்நியமாகிய வீடு, மாடு, நிலம், உடைமை முதலியவைகளை விற்று பசி நீக்கிக் கொள்வார்கள் என்பது சொல்ல வேண்டுவதில்லை. இப்போ பசி அந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு சொல்கிறார். உடைமைகளை மட்டுமல்ல, உடன்பிறப்புகள் உரிமை உரியவர்களையும் அது விற்க வச்சிரும் அப்படின்னு சொல்ல வர்றார். அதனால் அந்த பசிக்கு கொடுமையானது. ரெண்டாவது, உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தி ஆகிய அரசனும், கிங், பசி நேரிட்ட போது தனது அதிகார உயர்ச்சி, அத்தாரிட்டி பவர் முழுவதும் விட்டு தாழ்ந்த வார்த்தைகளால் பசி நேரிட்டது என்ன செய்வது என்று அருகில் இருக்கின்ற அமைச்சர்களிடத்தில் குறை சொல்லுகிறான். பசிக்கு என்ன செய்கிறது, சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு யார்கிட்ட சொல்ல முடியும்? அமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க, ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்ட்டு. மூன்றாவது, பகைவரால் எரியப்பட்டு மார்பில் உருவிய பானத்தையும், பானம்னா அம்பு, கையால் பிடித்து கொண்டு எதிரிட்ட பகைவரையெல்லாம் அஞ்சாது ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க வீரரும், பசி நேரிட்ட போது சௌகரியத்தை இழந்து பசிக்கு அஞ்சி பக்கத்தில் நிற்கின்றவரை பார்த்து இளைப்பு வருமே, சண்டை எப்படி செய்வது என்று முறையிடுகின்றார்கள். சோல்ஜர்ஸ்லாம் பசி இருந்தால் பசியாக இருந்தால் சண்டை போட முடியாது இல்லையா? பலம் இழந்துருவாங்க இல்லையா? மயக்கம் வந்துடும் இல்லையா? என்ன செய்வது என்று கேட்பாங்களாம். நாலாவது, இவ்வுலக போகங்களோடு இந்திர போகம் முதலிய போகங்களையும் துரும்பாக வெறுத்து, 5 senses சுகங்களை முற்றும் துறந்து அறிவை அறிந்த அனுபவம் விளங்கிய ஞானிகளும் இந்திரியங்களை அடக்கி, இந்திரியங்கள்னா சென்சஸ், மனோலயம் செய்து, மனோலயம்னா மனதை அடக்கி உண்மை நிஷ்டையில் இருக்கின்ற யோகிகளும், நிஷ்டைன்னா தவம், இறந்தோரையும் எழுப்பத்தக்க அளவிறந்த மகத்துவங்களை விளங்கிய சித்தர்களும் முனிவர்களும் தவசிகளும் பசி நேரிட்ட போது தங்கள் அனுபவ லட்சியங்களை விட்டு அடுத்த ஊரை நோக்கி பலிக்கு வருகின்றார்கள். பலினா சாப்பாட்டுக்கு. பலி நேராத போது, சாப்பாடு நேராத போது நிலை கலங்குகின்றார்கள். அவ்வளோ பெரிய ஞானிகளுக்கு அந்த நிலைனா இப்போ சாதாரண மனிதனுக்கு எந்த நிலையாக இருக்குன்னு யோகித்து சொல்லணும். சொப்பனத்தில் ஓர் இழிவு வரினும் அது குறித்து உயிர் விடத்தக்க மானிகளும் மனஸ்தர்கள் பசி நேரிட்ட போது சொல்லத்தகாத வரிடத்தை சொல்லி மானம் குலைகின்றார்கள். ரொம்ப ஷாய் பண்ணுறாங்க. ஆறாவது, சாதி சமய ஆச்சாரங்களில் அழுத்தமுடைய ஆச்சாரியர்களும், ஆச்சாரியனா குருமார்கள், பசி வந்தபோது ஆச்சாரத்தை மறந்து ஆகாரத்திற்கு எதிர்பார்க்கின்றார்கள். ஏன்னா ஆகாரம் எல்லாருக்கும் தேவை இல்லையா? ஏழாவது, கல்வி கேள்விகளை நிரம்பி அது அறிதற்கரிய நுட்பங்களை அறிந்து செய்தற்கரிய செயல்களை செய்து முடிக்க வல்லவர்களும் பசி நேரிட்ட போது அறிவும் கருத்தும் அழிந்து தடுமாறுகின்றனர். அறிவு கூட போயிடும் பசியில் இருக்கிறவங்களுக்கு அறிவு சொன்னாலும் எடுபடாது. அதுபோல் எட்டாவது, இராப்பகல் தோன்றாது புணர்ச்சி இன்பத்தில் பொங்குகின்ற காமிகளும், காமினா செக்ஷுவலிஸ்ட், செக்ஸ் இன்பத்தை அனுபவிக்கின்றவர்கள், பசி நேரிட்ட போது புணர்ச்சியை மறந்து காமத்தை கசந்து கலங்குகின்றார். அவையார் சொல்லுவாங்களா, பசி வந்தால் 10ம் பறந்துப்போம், அதில் காமமும் அடிபட்டு போயிடும். நாமே பெரியவர், நமக்கு மேற் பெரியவர் இல்லை என்று எருமாப்படைகின்ற அகங்காரிகளும், ஈகோஸ்டிக், பசி நேரிட்ட போது அகங்காரம் குலைந்து ஆகாரம் கொடுப்பவரை பெரியவராக புகழ்கின்றார்கள். ஒரு வகை காரியங்களில் அநேக வகைகளாக உபசரிக்கின்ற டம்பர்களும், பீத்திக்கிறது, டம்பர்னா பீத்திக்கிறது, பெருமைப்படுவது, பசி நேரிட்ட போது டம்பத்தை இழந்து மயங்குகின்றார்கள். இவர் இப்படியானால் ஒரு வகை ஆதாரமும் இல்லாத ஏழைகள்,
இங்கே வள்ளலார் சொல்கிறது வந்து முக்கியமாக யாரை கோட் பண்ணுறாருன்னா ஏழைகள். ஒரு ஆதரவும் ஒரு வகையிலையும் ஆதாரமும் இல்லாத ஏழைகள் பசி நேரிட்ட போது என்ன பாடுபடார்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு கேட்குறாரு. அந்த காலத்தில் அந்த ஏழைகளுக்கு ஆகாரம் கிடைத்தால் எப்படிப்பட்ட சந்தோஷம் உண்டாகும், அந்த சந்தோஷத்தை தோற்றுவித்தவர்களுக்கு எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும். இப்படிப்பட்டதென்று சொல்வதற்கு அருமை என்று அறிய வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் என்ன செய்யணும்னாக்க சாப்பாடு கொடுக்கணும். அதனுடைய லாபம் வந்து எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாதுன்றார். அதனுடைய அருமை வந்து ரொம்ப பேர்த்துக்கு தெரியாதுன்றார். அதனுடைய அருமை வந்து தெரியணும் அப்படின்னு சொல்கிறார். நான் அடுத்து வந்து பசியின் அவஸ்தையை பற்றி சொல்கிறார். அவஸ்தைனாலே துன்பம்னு அர்த்தம். ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் தொடர்ச்சியாக பசி இருந்தால், சும்மா ஒன் டே பசி அதை சொல்லலை, அது கண்டினியூட்டாக பசி சாப்பாடு இல்லாமல் தொடர்ந்து இருந்தால் என்னாகும். ஜீவ அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது. அதுதான் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சத்து உணவு கொடுப்பாங்க. சத்து உணவு கொடுத்தா தான் அறிவு விளங்கும். அறிவு சத்து இல்லைன்னா அறிவு வேலை செய்யாது. ஆக ஜீவ அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது. ஜீவ அறிவு இலக்கணம்னா ஆன்ம அறிவு இயங்குமா? இயங்காது. ஜீவ அறிவுக்கே இது வேணும், உணவு வந்து கட்டாயம் வேணும். அப்போ தான் அந்த ஜீவ அறிவு விளங்கி கொண்டு இருக்கும். இல்லைன்னா இல்லை. ஆன்ம அறிவு வேணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஆன்ம அறிவு ஜீவகாருண்யம் செய்யணும். ஜீவகாருண்யம் செஞ்சால் தான் ஆன்ம அறிவு காரியப்படும். உயிர்கள் பால் இரக்கம் இருந்தால் தான் ஆன்ம அறிவு காரியப்படும். அது மயங்கவே அறிவுக்கறிவே கடவுள் விளக்கம் மறைப்படுகின்றது. பாருங்கள், ஜீவ அறிவு விளக்கம் இல்லைன்னா கடவுள் விளக்கமும் மறைந்து போய்விடும். அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகின்றது. எத்தனை தத்துவம்? புருட தத்துவம் என்பது ஆன்ம தத்துவம், 24 தத்துவங்கள். அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது. பிரகிருதி தத்துவம்னாக்கா மாயை தத்துவம். 5 வகை மாயை இருக்கு இல்லையா? அதில் வந்து பிரகிருதி மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான மாயை. அது மழுங்கவே குணங்கள் எல்லாம் பேதப்படுகின்றன. நம்மகிட்ட இருக்கிற 3 விதமான குணங்கள் என்னென்னது? சத்விகம், ராஜசம், தாமசம். இதெல்லாம் வந்து பேதப்படுகின்றது. மனம் தடுமாறி சிதறுகின்றது. டிஸ்பிளிட் ஆயிரும் மனம் வந்து இம்பேலன்ஸ் ஆயிரும். இல்லைங்களா? மனம் தடுமாறி சிதறுகின்றது. மனச்சிதைவு உண்டாகும்னு சொல்கிறோம். மனநோயெல்லாம் உண்டாகும். புத்தி கெடுகின்றது. இன்டலெக்சுவல் ஆர்கன்ஸ் அது. புத்தி கெடுகின்றது. சித்தம் கலங்குகின்றது. சித்தம்னா எண்ணம். எண்ணத்தில் வந்து கலக்கம் ஏற்படுகின்றது. அகங்காரம் அழிகின்றது. நான் என்ற அந்த ஈகோ வந்து குறையும், அழியும். பிராணன் சுழல்கின்றது. பிராணக்காற்று, பிராண உயிர் சுழல்கின்றது. பூதங்கள் எல்லாம் புழுங்குகின்றன. வாதம் 5 பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடியது. அடுத்து இந்த உடம்பை இயக்குகின்ற வாத பித்த சிலேத்துமங்கள் நிலை தடுமாறுகின்றது. இம்பேலன்ஸ் ஆகும். அதோடைய நார்மல் என்னது? இப்போ பிபி வந்து நார்மல்னு சொல்கிறாங்களே, அதுக்கு எத்தனை இருந்தால் பிபி நார்மல் அப்படின்ற கணக்கு இருக்குல்ல. இப்போ சுகர் எத்தனை இருந்தால் அது நார்மல் அப்படின்னு இருக்குல்ல. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நார்மல் ஸ்டடி இருக்கு இல்லையா? அதேமாதிரி வாத பித்த சிலைமத்துக்குள்ள நார்மல் என்னது? வாதம் 1, பித்தம் அரை, சிலைத்தமம் 1/4. 1 1/2 1/4. அதான் அதோடைய நார்மல். ஸோ இது வந்து என்ன ஆயிரும்னாக்க இம்பேலன்ஸ் ஆயிரும். 1 வந்து 2000, கா வந்து 1000 இப்படி மாறிடுச்சுனாக்கா உங்களுடைய வாத பித்தம் இம்பேலன்ஸாக ஆயிடுச்சு. வாத பித்தம் இம்பேலன்ஸ் ஆனால் என்ன வந்துடும்? வியாதி. எங்கே பார்க்குறது? எப்படி செக் பண்ணுறது? வாதம் பித்தம் சிலைத்தமம், வாதம் பித்தம் சிலைத்தமம். 2 கையிலையும் 2, இங்கிட்டு 3 இங்கிட்டு 3. வாதம் பித்தம் சிலைத்தமம், வாதம் பித்தம் சிலைத்தம். ஸோ 6 சுவையை தான் இந்த பாடி வளர்க்குது. அதனால் வாத பித்த சிலைத்தமம் நிலை மாறுகின்றன. ஸோ அதனால் பல நோய்கள்லாம் நமக்கு வந்துடும். கண் பஞ்சடைந்து குளிந்து போகின்றது. கண்ணெல்லாம் உள்ளுக்கு போயிடும். பசித்து இருக்கிறவங்க கண் எப்போதுமே ரொம்ப உள்ளுக்கு போயிடும். மங்கியும் இருக்கும், மழுங்கலாக தெரியும். காது கும்பென்று செவிடுபடுகின்றது. காதில் 3 சத்தம் கேட்டு காது சொல்கிறாங்களே பசி காதை அடைக்குதுன்னு.
மூணு சத்தம் கேட்டு காது அடைச்சிக்கும். நா உலர்ந்து வரலுகின்றது, காஞ்சி போயிடும் நாக்கு. நாசி குலைந்து அழல்கின்றது, மூக்கில் காற்று ஒழுங்காக வராமல் தடை ஏற்படுத்தும். தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது, முதல்ல கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும், அப்புறம் தோலும் கரையும். அப்போ தோல் மெலிஞ்சு போயிடும், ரொம்ப மெலிசாக இருக்கும் தோல், கொழுப்பு இருக்காது அதில். தோலுகின்றது, தோண்டு போயிடும், அப்படியே வெளுத்து போன மாதிரி இருக்கும், தோலெல்லாம் பார்த்தா வெளுத்து இருக்கும். வாக்கு துணி மாறி குளறுகின்றது, அப்படி கம்பீரமாக பேச முடியாது, சவுண்டெல்லாம் அப்படியே உள்ளுக்கு போயிடும், வார்த்தையில் தொனி இருக்காது, தெம்பு இருக்காது, செத்தான்னு பேசுவாங்க. அதுபோல் வாக்கு துணி மாறி, தொனின்னா சவுண்டுன்னு சொல்கிறது, மாறி குளறுகின்றது. பற்கள் தளறுகின்றன, பற்கள்லாம் இடைவெளி விட்டுரும், சந்து விட்டுரும், அங்கங்கே கிரிப் இருக்காது, எல்லாம் ஓட்டை விழுந்துடும், நடுவில்லாம் ஓட்டை விழுந்துடும். அது மலஜல வலி வெதும்புகின்றது, என்ன சூடாயிரும், ரொம்ப சூடு உண்டாக்கிடும், அதில் உள்ளுக்கு இருக்கிற குடலெல்லாம் அப்படியே சூடு ஏறிடும், சாப்பாடு இல்லைன்னாக்கா. அதில் மேனி கருகுகின்றது, ஆக்சிஜன் குறைஞ்சிரும், மேனி பித்தம் கூடிரும், பித்தம் கூடும்போது கருவடைஞ்சிரும் மேனி கருகுகின்றது. ரோமம் வெறிக்கின்றது, முடியெல்லாம் வெளுத்து போயிடும், பழுப்பு நிறமாயிரும். நரம்புகள் குலைந்து நைகின்றன, நரம்புகளெல்லாம் மெலிந்து போய் நஞ்சு போகும். நாடிகள் கட்டுவிட்டு குலைகின்றன, நாடிகள்னால் நரம்புகள், அந்த நரம்புகள்லாம் லூஸ் ஆகிடும், அதனுடைய கட்டுக்கோப்பாக உள்ளதெல்லாம் கலண்டுரும், குலைந்து போயிடும். எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விடுகின்றன, சந்து விட்டுரும், இடையில கேப் விழுந்துடும், எலும்புகள்லாம் கருகி போகும். இருதயம் வேகின்றது, சூடு ஏறிடும், இருதயத்தில் சூடு கூடிரும். மூளை சுருங்குகின்றது, மூளையினுடைய சுருக்கம் பற்றும். மூளை சுருங்கிருச்சுன்னா நெத்திலாம் பார்த்திங்கன்னா லைன் விழுந்துடும், அதான் அறிகுறி, மூளை சுருங்குதுன்றது. வயசாக பாருங்கள் எல்லாம் சுருங்கும். ஈரல் கரைகின்றது, ஈரலும் கரைந்து போகிறோம். தண்ணி சாப்பிட்றவங்களுக்கும் ஈரல் கரைஞ்சி போகும். இரத்தமும் ஜலமும் சுவருகின்றன, சுண்டும், ரத்தம் குறைஞ்சி போயிடும். சலம்ன்ற தண்ணீர் சத்தம் வறண்டு டீஹைட்ரேட் ஆகும். மாமிசம் குலைந்து தன்மை கெடுகின்றது, மாமிசத்தோட தன்மையும் அது தன்மை கெட்டு போயிடும். வயிறு பகிர் என்று எரிகின்றது, வயிறு எரியும், வயிறு எரிஞ்சதுன்னா உள்ளுக்கு என்ன வந்துடும், கேஸ்ட்ரிக், அது புண்ணெல்லாம் வந்துடும். தாபசோபங்கள் மென்மேலும் உண்டாகின்றன. இதுபோல் நிறைய பிரச்சனைகள் ஒன் ஆஃப்டர் ஒன் இது அடுத்து உண்டாகிருன்றார். இப்படியெல்லாம் ஒன்று உண்டாகிட்டே வந்துச்சுன்னா உயிர் இழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்த அடையாளங்களும் அனுபவங்களும் மென்மேலும் தோன்றுகின்றன. ஒரு மனிதன் அப்படியே சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆயிடலாம், செத்து போயிடலாம். கட்டுப்பாயிடுச்சு, இவ்வளோ வெறுத்து போச்சுன்னு வச்சிங்களேன், ஒன்றும் வேணாம், போய் ஒரு இடத்துல எங்கேயும் உட்காந்து ஒன்றுமே சாப்பிடாமல் அப்படியே இருந்தோமா ஒரு நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுவோம், செத்து போயிடும். இப்படி ஒரு வகையில் மனிதன் தன்னை மாய்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி பட்டினி கிடந்து செத்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. தவம் செய்ய போகிறேன்னு பட்டினியில் கிடந்து செத்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பசியினால் இவ்வளவு அவஸ்தைகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கு பொதுவாகவே இருக்கின்றது. யாராக இருந்தாலும் அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. இவ்வளவு அவஸ்தைகளும் ஆகாரம் கிடைத்த போது உண்டு பசி நீங்குகின்றன. இவ்வளோ பசியும் எதனால் நீங்குதுன்னா துன்பங்களும் ஆகாரம் கொடுப்பதனால இவ்வளவும் நீங்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போது தத்துவங்கள் எல்லாம் தலைத்து, எத்தனை தத்துவங்கள், 96 தத்துவங்கள் எல்லாம் தலைத்து, உள்ளம் குளிர்ந்து, அறிவு விளங்கி, அகத்திலும் முகத்திலும் ஜீவக்கலையும் கடவுள் கலையும் துளும்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகின்றது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறாரு. அதனால் தான் எது கொடுத்தாலும் மனுஷனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. சாப்பாடு கொடுத்துட்டா வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்கிறது, இந்த ஒன்று மட்டும்தான் திருப்தி, போதும் அப்படின்னு கொடுப்பாங்க. அது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இன்னும் இதாக இருந்தாக்கா இன்னும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப நைஸு, தேங்க்ஸ் அப்படின்வாங்க. திருப்தி இன்பம் மனிதனுக்கு இது தான் திருப்தி இன்பத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒப்பில்லாத, அது பாருங்கள், ஒப்பிட முடியாத ஒரு திருப்தி இன்பம் உண்டாகின்றது.
இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை இணை என்று சொல்லலாம்? அதனால தான் தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? இதுதான் எல்லாத்த விட ரொம்ப சிறந்ததாக இருக்குது. இந்த புண்ணியத்தை சென்றுகின்ற புண்ணியர்களை எந்த தெய்வத்துக்கு சரி என்று சொல்லலாம்? எந்த தெய்வம் இந்த மாதிரி வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்குது? மனித தெய்வம் மட்டும்தான் இந்த சாப்பாடை கொடுத்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை நம்ம ஈடாக சொல்ல முடியும்? எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சம் என்று சத்தியமாக அறிய வேண்டும். சாப்பாடு போடுறவங்கள கடவுள் இறைவன் எங்கே கொண்டாந்து வைக்கிறாரு? எல்லா தெய்வத்துக்கும் மேலாக கடவுளாக வந்து வைக்கிறாரு. அம்சம், கடவுளுடைய அம்சம்ன்றாரு. ஏன்னா கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? நேராக கொண்டாந்து சோறு கொடுக்க மாட்டார். கடவுள் அவருடைய பிரதிநிதிகள் மூலியமாக தான் கொடுப்பாராம். அதனால் அந்த பிரதிநிதிகளை வந்து யாருடைய அம்சம்ன்றாரு? கடவுளுடைய அம்சம். சில பேர் சொல்கிறாங்களே, நீ கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினையா, கடவுள் மாதிரி என் துன்பத்தை நீ விடுவிச்சியான்னு சொல்கிறாங்க இல்லையா? எல்லாம் கடவுள் மாதிரின்னுவாங்க. ஏன்னா கடவுள் நேராக வருவதில்லை. ஸோ அவங்களுடைய பிரதிநிதிகளாக இருந்து இது செய்கிறதுனால இவங்களை வந்து கடவுளுடைய அம்சம் என்றே அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் நரக வேதனை, ஜனன வேதனை, மரண வேதனை என்கின்ற 3 வேதனைகளும் கூடி முடிந்த வேதனையாக பசி வேதனையே என்றும், நரக வேதனை, ஜனன வேதனை, மரண வேதனை, இது 3 கூடி முடிந்த வேதனையே பசி வேதனை தான். இதெல்லாம் ஜாயின் பண்ணுனது எதுன்னு கேட்டால் பசி தான். அவ்வளோ கொடுமையானதுன்றது. பசி வேதனை என்றும், அகம்புறம் நடு கீழ் மேல் பக்கம் என்கின்ற எவ்விடத்தும் நிறைந்து எக்காலத்தும் வேறுபடாத மோட்ச இன்பமே ஆகாரத்தினால் உண்டாகும் திருப்தி இன்பம் என்று அறியப்படும். சாப்பாட்டுனால தான் என்ன இன்பம் கிடைக்குதான்? திருப்தி, மோட்ச இன்பம். அப்போ இனி இந்த உலகத்தில் யாராவது மோட்சம் அடையணும்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? சாப்பாடு போட்டிருக்கணும். பசித்தவர்களுக்கு சாப்பாடு போட்டவங்களுக்கு தான் மோட்ச இன்பம், முக்தி இன்பம்லாம். ஜனனம் பிறப்பு வேதனை. ஜனனம்னா பிறப்பு. பிறப்பே ஒரு இதுதானே. ஜனனம் மரணம், சனனம், அது சனனம் தமிழில் சனனம். அது ஜனனம்னாக்கா அது வடச்சொல்ல பயன்படுத்தும். ஜே போட்டால் ஜனனம், சா போட்டால் தமிழ் சொல் சனனம். அதாவது பிறப்பு இறப்புன்னு சொல்கிறது. இந்த 2 வேதனையும் என்கின்ற 3 வேதனை கூடி முடிந்த வேதனையை பசி வேதனை என்றும், அதனால் இது வந்து அகம் புறம் நடு கீழ் மேல் பக்கம் என்கின்ற எவ்விடத்தும், அகம்னா அது ஆன்மாவை குறிக்கிறது இல்லையா? எக்காலத்தும் வேறுபடாத மோட்ச இன்பம், எக்காலத்திலும் வேறுபடாத ஒரு மோட்சம். அப்படின்னா ஒன்ஸ் அந்த இன்பம் கிடச்சிட்டுனாக்கா அது வேறு, யூ கேன் பி சேஞ்ச். இப்போ மற்றதெல்லாம் வந்து நிலை இல்லாதது பாருங்கள். இப்போ வேறுபடாததுனாக்கா இது சமரச நிலைக்குரிய இன்பம். இது மோட்ச இன்பம் ஆகாரத்தினால் தான் உண்டாகும் திருப்தி இன்பம் என்று அறியப்படும்ன்றது. அதனால் தான் ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகள். இந்த பசி ஆற்றுவிப்பது வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இது இறைவன் வகுத்துட்டார். இறைவன் இந்த பசி யார் போக்குறாங்களோ அவங்களுக்கு அவரோட வீட்டை, நித்திய வீட்டை, மோட்ச வீட்டத்தை அவர் வந்து கொடுக்குறார். அதை தான் இதில் வந்து சில இடத்துல சொல்லும்போது அந்த யோகம் ஞானம் இல்லாமல் இந்த புண்ணியம் இருந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த இறைவன் அதை வந்து அவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு வந்து அந்த இன்பத்தை கொடுக்குறாரு அப்படின்னு வரும். அந்த 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 எல்லை வரும்போது நான் அதை விளக்குறேன். பசி என்பது ஒரு உபகார கருவி. யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது தான். இறைவனுக்கு தெரியும் இவங்களுக்கு பசி வரும், பசிக்காக இவங்க வந்து உணவு தேடி தான் ஆகணும். அது மாதிரி இந்த பூமியில் உள்ள ஓர் அறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் எல்லா உயிருக்கும் என்ன செய்யும்? பசி எல்லாத்துக்கும் இருக்கும். மரத்துக்கு கூட பசிக்கும். அது இறைவனுடைய கருணையில் மழை பொழியுது, அந்த உயிர்களை வந்து அவர் காக்கிறது அவருடைய கடமை. ஆனால் நம்ம சகாயத்துக்கு தேடிய பயிர்களுக்கெல்லாம் நம்ம தான் வீட்டுக்குள்ளே நம்ம செடியெல்லாம் வச்சுருந்தோமாக அது நம்ம தான் தண்ணி ஊற்றணும். அது ஓகே. பசி இல்லாவிடி ஜீவர்கள் ஆகாரம் குறித்து ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்போ கடவுள் கரெக்டாக தான் வச்சுருக்கிறார். பசியும் வைக்கணும், அந்த பசிக்கு இன்னொருத்தவங்க எதிர்பார்க்கணும், அந்த கருணையினால் இன்னொரு ஆள் கொடுக்கணும், அந்த கருணையினால் கொடுக்க அவருக்கு புண்ணியம் சேரணும்,
புண்ணியம் சேர்னால அந்த ஆத்மா என் வீட்டில் வந்து நித்திய வாழ்வு வாழணும். இதுதான் சைக்கிள். இந்த 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 இதை நம்ம வந்து புரிஞ்சிக்கொள்ளணும். ஒருத்தனுக்கு பசிக்கணும், அந்த பசிக்கு ஆகாரம் இல்லாமல் ஒருத்தன் தவிக்கணும், இன்னொருத்தன் அதை வந்து பார்த்து உணர்ந்து அவன் அந்த பசிக்கு அவன் ஆகாரம் கொடுக்கணும், அதன் வழியில் அவனுக்கு ஒரு புண்ணியம் சேரணும், அந்த புண்ணிய பலத்தால் முத்தி இன்பத்தை அவன் அடையணும். இதுதான் அந்த சைக்கிள். இந்த சைக்கிள் நம்ம வந்து விளங்கிக்கிட்டோம்னாக்க நிறைய பிரச்சனை தீர்ந்துடும். விளங்குங்களா? அதாவது முக்கியமாக இங்கே ஏன்னா ஏழைகள் பசின்னு சொல்கிறது பொதுவாக கொடுக்கறது அது ஒரு நன்மை. உண்மையிலே யாருக்கு தேவைன்னு கொடுக்கும்போது அதோடைய பலன் வந்து அதனால தான் வரியற்கு ஒன்று ஈவதை ஈகைன்னு திருக்குறள் சொல்லும். திருமந்திரத்தை வந்து ஜெனரலாக சொல்லும், யாருக்கும் இடிமீன் அவர் இவர் என்னென் மீன் வரும். ஆனால் சன்மார்க்கத்து வரும்போது இங்கே கோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏழைகள் 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 நாளைக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்குறவங்க, சொல்கிறதுக்கு எப்படா நம்ம போய் சொல்கிறதுன்னு வெக்கப்படுறவங்க, தவிச்சு கொண்டு இருப்பாங்க, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதவங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க. சரி, இந்த மாதிரி வார்த்தைகளை பெருமா நிறைய இடத்துல கோட் பண்ணும்போது நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, இங்கே என்ன சார், ஆகாரம் குறித்து ஒருவரை எதிர்பார்க்க, அதாவது பசி இல்லாவிட்டால் ஒருத்தனுக்கு பசி கடவுள் வைக்கலன்னு வச்சுக்கோங்க, ஜீவர்கள் ஆகாரம் குறித்து ஒருவரை எதிர்பார்க்க மாட்டார்கள். எதிர்பாராத பட்சத்தில் உபகார செய்கை தோன்றாது. உபகார செய்கைனாக்கா உதவி, ஹெல்ப் அந்த இடத்துல இருக்காது. அது தோன்றாத போது ஜீவகாருண்யம் விளங்காது. விளங்குங்களா? ஜீவகாருண்யம் அந்த இடத்துல விளங்காது. அது விளங்காத போது கடவுள் அருள் கிடைக்க மாட்டாது. கடவுள் எப்படி வச்சுருக்காரு பார்த்தீங்களா? அவருடைய அருளை நீ பெறணுன்னா நீ இப்படி இந்த ரூட்டில் தான் நீ வரணும், அப்போ தான் உனக்கு அருள் கிடைக்கும் அப்படின்றது அவர் அந்த அந்த ட்ரிக் வச்சுருக்காரு. எலியை பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரெப் வைப்போமோ, மனிதனுக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரெப்பை வச்சுருக்காரு. நீ இந்த ரூட்டில் வந்தால் தான் என்னுடைய அருளை நீ பெற முடியும். அதே மாதிரி வேறு வேறு அருளுக்கெலாம் வேறு வேறு ரூட்டையும் வச்சுருக்கிறாரு, அந்தந்த காலகட்டத்துக்கு கொடுத்துருக்காரு. ஃபைனல் எங்கே வச்சுருக்கிறாருன்னா ஜீவகாருண்யத்தில் வரும்போது தான் ஃபைனல் அறிவை வச்சுருக்கிறாருன்னு நம்ம விளங்கி கொள்ளணும். ஏன்னா ஃபைனல் அறிவு தான் நம்மளை எங்கே கொண்டு போகுது, நித்திய வெளிக்கு கொண்டு போகுது, நித்திய அறிவுக்கு கொண்டு போகுது. அதான் சொந்த ஊர். வேறு ரூட்டில் போனோம்னா அது வேறு ஊரில் கொண்டு போய் விட்டுருவார். வேறு ஊருக்கு போனாக்கா என்ன ஆகிடுவாங்க, அது நமக்கு நித்திய ஊர் இல்லை, நித்தியமான இடம் இல்லை. அப்போ அங்கேயும் நம்ம மரணம் வந்து திருப்பி வந்து பிறந்து திருப்பி இந்த ரூட்டை நம்ம மறுபடியும் பிடிச்சி எடுக்கணும். நல்ல வேலை காட்டிட்டு போயிட்டார். இப்போ காட்டலைன்னு வச்சுக்கோங்க, பேஜாராயிரும் இல்லையா, எங்கே போகிறதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் அது விளங்காத போது கடவுள் அருள் கிடைக்க மாட்டாது. ஆதலால் பசியும் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு உபகார கருவி என்றே அறிய வேண்டும். கொடுத்து வச்சிருக்கிறாரு அது. அப்போ இது வந்து நல்லா விளங்கி கொள்ளணும். நம்ம கடவுள் எப்படி நம்மளை வந்து யாருக்கு அந்த இடம் கொடுக்குறாரு, சும்மா வரவங்களாம் வாங்கன்னு திறந்து விட்றாரா? இல்லை பாருங்கள், நான் கொடுத்த பசிக்கு யார் பசியாற்றி அந்த இதை போக்கி அந்த புண்ணியத்தை வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட நித்திய உலகம், வேறவங்களுக்கு அது இல்லை. நீ எங்கேயாவது இருந்துட்டு போன்ட்டு விட்டுறாரு. இல்லைங்களா? ஏன்னா அந்த பசி வந்து அவர் கொடுத்தது. அவர் கொடுத்துட்டு அவன் அந்த பசிக்கு அவன் தவிக்கும் போது, அந்த உணவுக்கு அவன் ஏங்கி நிற்கும் போது யார் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் இறைவன் அருள் புரியணும். அதுதான் அது உள்ள பாயிண்ட். அது பசியினால் துன்பப்படுகின்றவர்கள் ஆகாரத்தை கண்ட காலத்தில் அடைகின்ற சந்தோஷமும் தாய் பிதா பெண்டு பிள்ளை காணி பூமி, காணினா நிலம், பூமி பொன் மணி முதலவனைகளை கண்ட காலத்திலும் அடையார்களாயின். இதெல்லாம் வந்து பசியில் துன்பப்படுறவர்கள் இதெல்லாம் நீங்கள் காட்டுனா பசி அடங்குமா? ஒரு 100 ஏக்கர் கொண்டு அவன்கிட்ட காட்டு, இருந்தால் ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னா அவன் அந்த நேரத்தில் அந்த 100 ஏக்கர் மண்ணையாக தின்ன முடியும்? சாப்பிட முடியாதுல்ல. இல்லை கட்டுக்கட்டாக அவனுக்கு 1 லட்சம் கையில் கொடுத்துட்டாக்க இதை சாப்பிட முடியுமா? முடியாது. பசிக்கு என்ன வேணும்? பொன் பொன் பெண்டுன்னா பெண். பிள்ளை காணி பொன் மணி முதலானவைகளை கண்ட காலத்திலும் அடைய மாட்டார்களாயின் ஆகாரம் உண்ட காலத்தில் உண்டாகும் சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அப்போ அது ரெண்டையும் ஒப்பிட்டு கேட்குறாரு. மற்றதெல்லாம் என்னத்தை காட்டினாலும் பசித்தவனுக்கு முக்கியமாக என்ன வேணும்? சாப்பாடு தான்.
அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷமாக இருக்கும்னு கேட்குறாரு. அதனால் இந்த ஆகாரத்தின் சொரூப ரூப சுபாவங்களும், இந்த ஆகாரத்தின் சொரூப ரூப சுபாவங்கள் என்னது? இது பசி இருக்கும்போது ஒருத்தனுடைய சொரூபம் எப்படி இருக்கும்? 3 நாள் சாப்பிடல, 4 நாள் சாப்பிடலன்னா அவனோட சொரூபம் எப்படி இருக்கும்? ஓகே, அவனோட ரூபம் எப்படி இருக்கும்? மூஞ்சலாம் இப்போ பட்டினியில் கிடக்கணும் பார்த்தாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? பரதான் இருக்கும். போசால பட்டினி இருக்கும்போது ஒவ்வொருத்தன் எப்படி எப்படிலாம் இருக்கிறான் பார்க்குறீங்க. சாப்பிட்டுட்டே எப்படி இருக்கிறாங்க? உண்மையிலே பசிச்சு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அது மாதிரி அந்த சொரூப ரூப சுபாவங்கள், அவங்களோட சுபாவம் எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டாக எல்லாம் இது பண்ணும். கடவுளின் ஏகதேச சுரூப ரூப சுபாவங்களாகவே அறிய வேண்டும். உண்டு கழிச்சனே அந்த சுபாவம் எப்படி இருக்குதோ அதுவும் கடவுளோட இதுவும் அந்த சந்தோஷமும் இந்த சந்தோஷமும் ஈக்குவலாக இருக்கும் என்று அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ ஜீவ காருண்யத்திற்கு ஒரு முக்கியமான டெஸ்டினேஷன் கொடுக்குறாரு, இலக்கணம் கொடுக்குறாரு. ஜீவகாருண்யம்னா என்ன? முக்கியம் தானே. ஜீவகாருண்யம் பேசுகிறோம். ஜீவகாருண்யம் என்பது ரொம்ப பஞ்சா அழுத்தமாக அது அப்படியே ஒரு உணர்வுபூர்வமாக எடுத்து கொடுக்குறாரு நமக்கு. பசி என்கின்ற நெருப்பானது, ஏன்னா அது கனல் இல்லையா? பசிக்கனல். காமமும் கனல் தான், கோபமும் கனல் தான், 98.4 ஃபேரன்ஹீட்டும் கனல் தான், ஆராதாரமும் கனல் தான், காமமும் ஒரு கனல் தான். மொத்தத்தில் எல்லாமே கனல் தான். ஆக பசியும் ஒரு கனல். இந்த நெருப்பானது ஏழைகள் தேகத்திலுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றது தான் ஜீவகாருண்யம். பத்தி என்ன செய்யுமா? பசி எரியுமா? அப்போது அவிக்கின்றது. எதை கொடுத்து அவிக்கணும்? வீடு பற்றிட்டு எரிஞ்சால் என்ன ஊற்றி எரிப்போம்? தண்ணி ஊற்றி அதை எரிக்கிறத அணைப்போம். அதுபோல் மனுஷனுக்குள்ளே வயிறு பற்றிக்கிட்டு எரிஞ்சால் அதுதான் ஔவையார் சொல்லுவாங்க, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு 7 என்றாய் ஏழாய், அடுத்து ஒரு நாளும் எண்ணோ அறியா இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு. இந்த வயிற்றை வச்சுட்டு வாழ்கிறதே ரொம்ப கஷ்டன்றாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நெல்லுன்னா இருக்காது, 2 நாளைக்கு சேர்த்து எடுத்துக்கினாலும் ஏற்றுக்காது. ஒவ்வொரு நாளும் நம்ம அவதிப்படுறது எதுக்காக? இந்த வயிற்றுக்காக. இந்த வயிறை வச்சுக்கிட்டு அதிகமாக போட்டாலும் வம்பு, போடாமல் விட்டாலும் வம்பு. இப்போ போட்டதுனாலே வம்பு தான் இல்லையா? ஏன்னா நோய்க்கு காரணமே இது. இப்போ இது ரொம்ப ரொம்ப நம்ம பார்த்து போட வேண்டியது இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் இதை உன்னோடு வாழ்தல் அரிது. அப்போ கடவுள் ஒரு உடம்பு கொடுத்துட்டாருனாக்கா அந்த உடம்புக்கு என்ன இல்லை? பசி இல்லை, வயிறு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உடம்பும் கடவுள் கொடுக்குறாரு. அதுதான் பசி என்கின்ற நெருப்பாது ஏழைகள் தேகத்தில் உள்ள பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றதான் ஜீவ காருண்யம். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுக்குறார். 2வது பாயிண்ட், பசி என்கின்ற விஷக்காற்றானது, பாய்சன், விஷக்காற்றுனா பாய்சன் காற்று, ஏழைகள் அறிவாகிய விளக்கை அவிக்கின்ற தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவியாமல் ஏற்றுகின்றதே ஜீவகாருண்யம். இது எதை அவிக்கின்றாரு? அறிவை ஆஃப் பண்ணிடுன்றாரு. அது மட்டும் பசி மட்டும் அறிவை ஆஃப் பண்ணாதுங்களா? ஆத்திரக்காரனுக்கும் புத்தி மட்டும் இதுவும் அது இது பண்ணிடும். அதுதான் கோபம் படக்கூடாது. கோபம் பூஜ்யம் சொல்லுது. யார் கூடயும் வெறுப்பு வேண்டாம் அப்படின்னு வள்ளலார் சொல்லுது. ஏன்னா கோப உணர்வுகள் மனிதனுடைய அறிவை மழுங்க செய்யும்ன்றது. இங்கே பசி என்கின்ற விஷக்காற்று ஏழைகள் அறிவாகிய விளக்கை அவிக்கின்றது தான் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவியாமல் ஏற்றுகின்றது தான் ஜீவ காருண்யம். 3, கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாக ஜீவ தேகங்கள் என்கின்ற ஆலயங்கள். இந்த உடம்பை என்னன்னு சொல்கிறாரு? ஆலயங்கள் சொல்கிறார். ஆன்மா லைத்து இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஆலயம். பசியினால் பாழாகும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவ்வாலயங்களை விளக்கம் செய்விப்பது ஜீவகாருண்யம். ஒவ்வொரு டெம்பிளையும் நம்ம சாப்பாடு கொடுத்து அவங்கள அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய விளக்கம் செய்விப்பது ஆன்மா விளக்கம். ஜீவ தேகங்களில் தான் ஆன்மா விளக்கம் காரியப்படும் இல்லையா? அதனால் ஆலயங்கள் விளக்கம் செய்விப்பதே ஜீவகாருண்யம். இந்த உடம்பு இருந்தால் தான் ஆன்மா என்ன செய்ய முடியும்? உய்ய
வைக்க முடியும். அதனால் ஆலயங்களுக்கு வந்து அடிக்கடி பசி வரும்போது அதை பாழாகும், உடம்பு பாழாகும்னு சொல்கிறது. தத்துவங்களை முதல்ல படித்தோம்னா எல்லா தத்துவமும் குலையுது இல்லையா? அதனால் ஆலயம் கெடாமல் நம்ம அதை விளங்க வைப்பது தான் ஜீவ காருண்யம்ன்றது. நான்காவது, கடவுள் இன்பத்தை பெறுகின்ற நிமித்தம். பாடி எடுத்ததே எதுக்கு? வாழ்வதே எதற்கு? கடவுளுடைய இன்பம். புலன் இன்பம் வந்து உலக இன்பம், கடவுள் இன்பம் தான் மெய் இன்பம். அப்போ கடவுள் இன்பத்தை பெறுகின்ற நிமித்தம் தேகங்கள் இருந்து குடித்தனம் செய்கின்ற ஜீவரது தத்துவ குடும்பமும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து 96 தத்துவ குடும்பமும் பசியினால் நிலை தடுமாறி அழியும் தருணத்தில். ஏன்னா ஆகாரம் வந்தபோது தத்துவம் எல்லாம் குலைந்து போகும் இல்லையா? அப்போ ஆகாரம் கொடுத்த குடும்பம் முழுவதும் நிலை பெறச் செய்வதே ஜீவகாருண்யம். அப்போ தத்துவங்கள் எல்லாம் தலைக்கும், அதாவது இருக்கக்கூடிய நிலைக்கு திரும்பி வந்துடும். அதுக்கு பேர் தான் ஜீவ காருண்யம். பசி என்கின்ற புலியானது ஏழைகள் உயிர்களை பாய்ந்து கொள்ள தொடங்கும் தருணத்தில். ஏன்னா பசிச்சுக்கிட்டே இருந்தால் கடைசியில் என்ன செஞ்சிடும்? உயிர் போயிடும். அப்போ புலி அடிச்சிடும். அது மாதிரி அதை ஒரு புலின்றார். கொல்ல தொடங்கும் தருணத்தில் அப்புலியை கொன்ற உயிரை இரட்சிப்பதே ஜீவ காருண்யம். சாகாமல் அவங்கள காப்பாற்றுவது ஜீவ காருண்யம். ஆறாவது, பசி என்கின்ற விஷம், பாய்சன், தலைக்கேறி ஜீவர்கள் மயங்கும் தருணத்தில் ஆகாரத்தால் அவ்விஷத்தை இறக்கி மயக்கம் தெளிய செய்வதே ஜீவ காருண்யம். ஏழாவது, பசி என்கின்ற கொடுமையாகிய தேல் வயிற்றில் புகுந்து கொட்டுகின்ற போது கடுப்பு ஏறி கலங்குகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தால் அக்கடுப்பை மாற்றி கலக்கத்தை தீர்ப்பதே ஜீவ காருண்யம். தேல் கொட்டுனா எப்படி இருக்கும்? கடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி பசி வந்து ஒரு கடுகடுப்பை ஏற்படுத்தும்ன்றார். அதை மாற்றுவதற்கு பேர் தான் ஜீவ காருண்யம். நேற்று ராப்பகல் முழுவதும் நம்மை அரை பங்கு கொன்று தின்ற பசி என்கின்ற பாவி இன்றும் வருமே, இதற்கென்ன செய்வோம் என்று ஏக்கம் கொள்கின்ற ஏழைகள் ஜீவர்களது ஏக்கத்தை நீக்குவது தான் ஜீவ காருண்யம். 9, வெயிலேறி போகின்றதே. அப்படின்னா ஆஃப்டர்நூன், வெயில் காலையிலேருந்து நேரம் ஆக மத்தியானம் ஆகும் இல்லையா? வெயிலேறி போகின்றதே, இனி பசி என்கின்ற வேதனை வந்து சம்பவிக்குமே. ஆஃப்டர்நூன், இந்த விதி விஷத்திற்கு என்ன செய்வது என்று தேனில் விழுந்த ஈயை போல். தேனில் ஈ விழுந்தால் எப்படி இருக்கும்? பறக்க முடியுமா? தத்தளிக்கும். முயற்சி செய்ய முடியாது. அதுபோல் இவங்க முயற்சி செய்வாங்க, இவங்களுக்கு ஆகாரம் தேட முடியாது. தேனில் விழுந்த ஈயப்போல் திகைக்கின்ற ஏழைகள் ஜீவர்களது திகைப்பை நீக்குவது தான் ஜீவ காருண்யம். 10, இருட்டி போகின்றதே, நைட்டு, இனி ஆகாரம் குறித்து எங்கே போவோம், யாரை கேட்போம், என்ன செய்வோம் என்ற விசாரத்தில் அழுந்திய ஏழைகள் ஜீவர்களது விசாரத்தை மாற்றுவதே ஜீவ காருண்யம். 11, நடந்து காலும் சோர்ந்து, கேட்டு வாயும் சோர்ந்து, நினைத்து மனமும் சோர்ந்து, இனி இப்பாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என்று கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து கண்ணீரை மாற்றுவதே ஜீவ காருண்யம். 12, பகற்போதும் போய்விட்டது, பசியும் வருத்துகின்றது, வேறு இடங்களில் போக வெட்கம் தடுக்கின்றது, வாய் திறந்து கேட்க மானம் வலிக்கின்றது, வயிறு எரிகின்றது, உயிரை விடுவதற்கு உபாயம் தெரியவில்லை, இவ்வுடம்பை ஏன் எடுத்தோம் என்று மனமும் முகமும் சோர்ந்து சொல்வதற்கு நாவெழாமல் ஒரு பாத சொப்பனம் கண்ட ஊமையை போல். அப்படின்னா ஊமை கனவு கண்டுட்டானா அவனால் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அதுபோல் சொல்ல முடியாமல் மனம் மருகுகின்ற மானிகளாகிய ஜீவர்களுக்கு, இது எப்படி சொல்கிறதுன்னு ரொம்ப மானஸ்தர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. அதுபோல் மனம் மருகுகின்ற மானிகளாகிய ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து மானத்தை காப்பதே ஜீவ காருண்யம். 13, நாம் முன் பிறப்பில் பசித்தவர்களுக்கு பசி குறிப்பறிந்து பசியை நீக்கி இருந்தால், போன ஜென்மங்களை
இப்பிறப்பில் நமது பசி குறிப்பறிந்து பசியை நீக்குவதற்கு பிரிதொருவர் நேர்வார். அப்போது அப்படி நாம் செய்ததில்லை, இப்போது நமக்கு இப்படி செய்வாரும் இல்லை என்று விவகரித்து கொண்டு தூக்கம் பிடியாமல் துக்கப்படுகின்ற ஏழைகள். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ இன்றைக்கி நமக்கு சாப்பாட்டுக்கு வழியில், போன ஜென்மத்திலலாம் செஞ்சுருந்தா தானே இந்த ஜென்மத்தில் யாராவது நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, பேசிக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கொள்வாங்க. இப்போ நம்ம செய்யலாதனால தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு யாரும் கொடுக்கல அப்படின்னு துக்கப்படுகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பதே ஜீவ காருண்யம். 14. தேகம் முழுவதும் நரம்புகள் தோன்ற பசியினால் இளைத்து உயிரொடுங்கி மூச்சை மூடிய காலத்தும் அயலாரை கேட்பது துணியாமல். பசி எடுக்க எடுக்க நரம்புகளெல்லாம் என்ன செய்யும் தெரியும், உடம்பை பார்த்தா எல்லாம் தெரியும். உயிரொடுங்கி மூச்சை மூடிய காலத்தும் அயலாரை கேட்பது துணியாமல். சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. கடவுளை நினைத்து நினைத்து நெருப்பில் படுத்து நித்திரை செய்ய தொடங்குவாரைப் போல அடிவயிற்றில் கொடிய பசி நெருப்பை வைத்து படுக்க தொடங்குகின்ற விவேகிலிக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி நெருப்பை ஆற்றுவதே ஜீவ காருண்யம். வெளியில் கேட்க மாட்டாங்க, ஆனால் வயிறு மட்டும் பசியோடு இருக்கும். சில பேர் ஈர துணியை வச்சுட்டு இருப்பாங்க. 15. நேற்று பட்டினி கிடைந்தது போல் இன்றும் பட்டினி கிடைப்பது எப்படி? நாம் பாலிய வசத்தால் இன்றும் பட்டினி கிடைக்க துணிவோமாயின், பாலிய வசனா பாலப்பருவம், பட்டினி செய்யாத நமது ஏழை மனைவி வயிற்றுக்கு யாது செய்வோம்? இவள் பசியை குறிப்பதும் பெரிதல்ல. வார்த்திப திசையால் வயசானவங்க மிகவும் சோர்ந்து நமது தாய் தந்தைகள் இன்றும் பட்டினி கிடைத்தால் இறந்து விடுவார்களே, இதற்கென்ன செய்வோம்? பசியினால் அழுதழுது களைத்த நமது புத்திரர்களது சோர்ந்த முகத்தை எப்படி பார்ப்போம் என்று எண்ணி எண்ணி கொல்லன் உலையில் ஊத மூண்ட நெருப்பை போல். கொல்லன்னா பத்திர பூண்டு ஊதுறாங்கள, குழாய் வச்சுட்டு நெருப்பு என்ன செய்யும், நல்லா பற்றிக்கிட்டே இருக்கும். அதுபோல் பசி நெருப்பும் பய நெருப்பும் விசார நெருப்பும் உள்ளே மூண்டே இருக்க கண்ண புடைப்பில் கைகளை வைத்து, இப்படி இப்படி கன்னத்தில் கை வைக்கிறது, கண்ண புடைப்பில் கைகளை வைத்து கொண்டு கண்களில் நீர் கலங்க வருந்துகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து வருத்தத்தை மாற்றுவதே ஜீவ காருண்யம். 16. கண் கை கால் முதலிய உறுப்புகளில் குறைவில்லாதவர்களாகி ஆகாரம் சம்பாதிக்கத்தக்க சக்தி உள்ளவர்களும் பசியால் வருந்தி இதோ படுத்திருக்கின்றார்கள். குருடும் செவிடும் ஊமையும் முடமுமாக இருக்கின்ற நமக்கு ஆகாரம் எந்த வழியால் கிடைக்கும், பசி எப்படி நீங்கும் என்று தனித்தனி நினைத்து நினைத்து துக்கப்படுகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்குவது ஜீவ காருண்யம். கை கால் உள்ளவங்களுக்கே பிரச்சனை இருக்குன்னா, கை கால் அவங்க நடக்க முடியாதவங்க அவங்களுடைய பசியை நினைக்கும் போது எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ சிரமப்படுவாங்க. அப்படி அவங்க நினச்சிட்ருக்கிறவங்களுடைய துக்கத்தை மாற்றுவதுக்கு பேர் தான் ஜீவ காருண்யம். இதுலேயே ஏழைகள்னு சொல்கிறாரு. அதுதான் 17. பசியினால் வருந்துகின்றவர்களுக்கு எந்த தேசத்தாராயினும், எந்த சமயத்தாராயினும், எந்த ஜாதியராயினும், எந்த செய்கையராயினும்னாக்கா அவங்க என்ன செயல் செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அவர்கள் தேச ஒழுக்கம், சமய ஒழுக்கம், ஜாதி ஒழுக்கம், செய்கை ஒழுக்கம் முதலானவர்களை பேதித்து விசாரியாமல், பேதித்துனா என்கொயரி பண்ணாத, நீ என்ன ஜாதி, என் ஜாதிக்கு தான் சாப்பாடு கொடுப்பேன், என் தேசத்தவருக்கு தான் நான் சாப்பாடு கொடுப்பேன், என் மக்களுக்கு தான் கொடுப்பேன், இந்த மாதிரி ஒரு நினைக்காம பேதித்து விசாரியாமல் எல்லா ஜீவர்களிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாய் விளங்குவதை அறிந்து, எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் என்பதை அறிந்து பொதுவாக பார்த்து, ஜெனரல் லுக்கு, பொது விளக்கமாக பார்த்து அவரவர் ஒழுக்கத்திற்கு தக்கபடி அவர்கள் பசியை நிவர்த்தி செய்விப்பதை ஜீவ காருண்யம். வசதி கூட இருந்தால் கூட செய்யுங்க, வசதி குறைவாக இருந்தால் குறைச்சி செய்யுங்க. செய்ய முடியலன்னா வேறவங்களுடைய துணை கொண்டு சொல்லி அவங்களுக்கு செய்ய சொல்லி மற்றவங்களையும் ஊக்கப்படுத்துங்க. 18.
சன்மார்க்கத்து ஒழுக்கத்திற்கு ஒத்த சத்துவ ஆகாரத்தால் பசி நிவர்த்தி செய்யத்தள்ளத்தக்க மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்கின்ற உயிர்களுக்கும் பசி வந்தபோது பசியை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாரண்யம். அதுக்குன்னு நீங்கள் இன்னொரு உயிரை கொன்றலாம், இன்னொரு உயிருக்கு பசியாற்றுவிப்பது கூடாது. அது என்ன சொல்கிறார்? சன்மார்க்க ஒழுக்கத்திற்கு ஒத்த சத்துவ ஆகாரம். அப்படின்னா என்ன ஆகாரம்? அது சைவ உணவுகள் மட்டும்தான். பசி நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க மிருகமாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, ஊர்வனவாக சரி, தாவரம் என்கின்ற உயிர்களுக்கு பசி வந்தபோது பசியை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவ காருண்யம். பசியை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க புவன போக சுதந்திரங்களை பெறுவதற்குரிய அறிவு இருந்தும், இது விளங்கிக்கிட்டீங்களா? பசியை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க புவன போக சுதந்திரங்களை பெறுதற்குரிய அறிவு இருந்தும் பூர்வ கர்மத்தாலும் அஜாக்கிரதையாலும் அச்சுதந்திரத்தை பெற்று கொள்ளாமல், பாருங்க, பூர்வ கர்மத்தாலும் அஜாக்கிரதையும் அச்சுதந்திரத்தை பெற்று கொள்ளாமல் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு, ஏன்னா சில பேருக்கு அந்த பூர்வ கர்மத்தினால இந்த ஜென்மத்தில் இந்த சிக்கல் வந்துடும். அவங்களுக்கு ஆகாரத்தில் பிரச்சனை வந்துடும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடும், வருமானம் இல்லாமல் போயிடும், ஏழ்மை குடிக்கொள்ளும், இன்னும் சொல்லப்போனால் தரித்திரியம் குடிக்கொள்ளும். இல்லைங்களா? அது ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும். தரித்திரிய ஜாதகங்கள் சில ஜாதகங்கள் வந்து இருக்கும். அப்போ அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னா அப்படி தான் ஏழ்மையில் வந்து இருப்பாங்க. அதுதான் சொன்னார் கர்மத்தாலும். அப்போ கர்மத்தினால நமக்கு என்ன வருதுன்னாக்க துன்பம் வருது, வருமான குறைச்சல் இருக்குது, உழைத்தாலும் நமக்கு ஊதியம் கிடைக்க, ஒழுங்கான வேலை கிடைக்கல, ஒழுங்கான அறிவு இருப்பதில்லை. ஸோ இதனால தான் சொல்லுவோம் அஜாக்கிரதை. என்ன ரெண்டாவது அஜாக்கிரதைனாக்க கேலஸ், முன் எச்சரிக்கை இல்லை, விழிப்புணர்ச்சி இல்லை, அஜாக்கிரதையாலும் கல்வி அறிவு இல்லை. அச்சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் பசியினால் வருகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசி வருத்தத்தை நீக்கி திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக ஜீவகாரணம் என்கின்ற திறவுகோலை. அப்போ உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மனிதன் உய்யணுன்னாக்க ஒரு மனிதன் கர்மத்தில் ஏதாவது சிக்குண்டு கிடக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும், இந்த மனுஷன் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதனால் உண்டு பண்ணுகின்ற காரணமாக ஜீவகாரணம் என்கின்ற திறவுகோல், அதுதான் சாவின்றது. திறவுகோல்னா கீ என்கின்ற திறவுகோலை கொண்டு தான் மோட்சமாகிய மேல் வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்தும் அழியாத இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும். சட்டம் இதான், லா. இது விளங்கிக்கிட்டீங்களா? நல்லா இந்த சாரம் என்ன சொல்லுது? பசியை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க புவனபோக சுதந்திரங்களை பெறுவதற்குரிய அறிவு இருந்தும் பூர்வ கர்மத்தாலும் அஜாக்கிரதையாலும் அச்சுதந்திரத்தை பெற்று கொள்ளாமல் பசியினால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பசியை வருத்தத்தை நீக்கி திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாகிய ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை கொண்டு தான் மோட்சமாக மேல் வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்தும் அழியாத இன்பம். அப்போ இது எல்லை மாறுது. எக்காலம்னு சொன்னதுனால இது பெருவெளியை குறியது. இன்பத்தை அனுபவித்து வாழ வேண்டும் என்பது தெரியுது. அடுத்து ஆகலின் ஜீவகாருண்யம் என்கிற மோட்ச வீட்டு திறவுகோலை காலம் உள்ள போதே, அந்த காலம் எது? இப்போ நம்ம பிறந்திருக்கிறோம், இப்போ படிச்சிருக்கிறோம், இந்த உண்மை நமக்கு தெரியுது. அதனால் காலம் உள்ள போதே சம்பாதித்து கொண்ட சம்சாரிகள், இங்கே பார்த்தீங்களா யோகிகளை குறிப்பிட, அது அந்த நூல் வந்து யோகிகளுக்குள்ளது, யோகத்துக்குரியது. இங்கே சொல்லும்போது சம்சாரிகள். ஆதலின் ஜீவகாரணம் என்கிற மோட்ச வீட்டு திறவுகளை காலம் உள்ள போதை சம்பாதித்து கொண்ட சம்சாரிகள், இவங்களுக்கு சில எக்ஸாம்ஷன் இருக்குது. இப்போ நாட்டில் கூட எல்லாரும் டேக்ஸ் கட்டணும். நீங்கள் வந்து சம்பாதிச்சா என்ன கட்டணும்? அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டணும். அதே உங்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸாம்ஷனும் அரசாங்கம் கொடுக்குது. எப்போ? யாருக்கு? நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு டெம்பிளோ ஒரு ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோமோ ஒரு ஆர்ஃபனேஜோ இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து டொனேஷன் கொடுத்தா அந்த டொனேஷனுக்கு அரசாங்கம் என்ன கொடுக்குது? வரி விலக்கு கொடுக்குது. அது மாதிரி இங்கேயும் நமக்கு சில இறைவன் நமக்கு ஒரு விலக்கு கொடுக்குறாரு.
நீங்கள் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். என்ன விளக்க ஒரு நமக்கு எக்ஸாம்ஷன் என்ன கொடுக்குறாருன்னு கேட்டால், சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற சாதன சகாயங்கள் வேண்டாமல், இதுதான் எக்ஸாம்ஷன். உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் யோகத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த யோகத்தினுடைய பிரின்சிபலை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ்வார்கள். இல்லை இல்லை இல்லை, இதுக்கு பாடல் வேணும்னாலும் நம்ம எடுத்து பார்க்கலாமே. ஓகே, பாடல் வந்து அருட்பால் வந்து 1490 எடுத்து பாருங்கள். 1490. காலும் கொடுத்தான் மதி திறக்கும் ஓர் திறவு, திறவு கோலும் கொடுத்தான், குணம் கொடுத்தான், காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான், நிலையில் கொடுத்தான் நிறைந்து. வள்ளலாருக்கு வந்து திறவு கோலும் சாவி கொடுத்தத அப்படின்னு சொல்லி அங்கே பாடுறாரு. ஓகே, 1490 வந்து வள்ளலாருக்கு என்ன கிடைச்சிது? எனக்கு திறவு கோலும் கொடுத்தான்றாரு. திறவு கோல்னா சாவி கொடுத்தார். ஓகே, அடுத்து வந்து இன்னொரு 1296 பாருங்கள். 1296 பாடல் நம்பர் 1296. பதிமண்டலத்து அரசு பண்ண நிதியன் அவனேயக்கும் நடராஜனே என் சிவனே கதவை திற. அப்போ கதவு என்ன செய்யப்பட்டிருக்கு? எல்லாருக்கும் கதவு மூடப்பட்டிருக்குது. உங்களுக்கு இந்த சாவி இல்லைன்னா அந்த கதவு அது திறக்கப்படாது. அதுபோல் 2242 பாருங்கள். கையறவிலாது நடு கண் புருவ கூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு. அது 12 அது எத்தனாவது பாடல்? 2242. ஓகே, 2242. ஓகே, பூட்டு அங்கே பூட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு? பூட்டப்பட்டிருக்குது, திறக்க முடியாது பாருங்கள். இந்த சாவி இல்லைன்னா அவங்களால திறக்க முடியாது. 2503 2501 2 3 25 கோசம் 2500 போங்க. 1 2 3 3 பாடல்கள். சாவியை பற்றி என்ன சொல்கிறாரு? ஐயமுற்றார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் அம்பலத்தே திருநடங்கன் அகங்களிக்கும் போது மையகத்தே பொருந்தாத வள்ளல் அரு கணைத்தேன் மடிப்பிடித்தார் நானும் அவர் அடிப்பிடித்து கொண்டேன் மெய் அதத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாயினி. எல்லாரும் புறத்தில் இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் போய் உன்னோட இடத்துல நான் வந்து உன்னை பிடிச்சிக்கிட்டேன், நீ என்ன பிடிச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவகாருண்யம் இல்லைன்னா அந்த இடத்துக்கு போக முடியாது. ஓகே, அடுத்த பாடல் கீழே. ஓகே, அது முடிஞ்சது. 2500 பாருங்க. ஜீவகாருண்யம் இல்லாமல் போனால் பொய்யை தான் போய் பிடிக்க முடியும், மெய்யை பிடிக்க முடியாது. வேறு அருள் ரூட்டில் போனீங்கன்னாக்கா பொய் தான் உங்களுக்கு கிடைக்குமே, மெய் கிடைக்காது. இந்த ரூட்டில் போகிறவங்களுக்கு தான் மெய் கிடைக்கும். அப்போ பொய் பிடிச்சவங்களாம் திருப்பி மறுபடியும் மெய் பிடிக்க எங்கே வரணும்? பூமிக்கு வரணும். சரி, இது வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கி இருக்கிற சமய மதம் எல்லாமே பொய். அதை தான் எல்லாமே பொய்யின்னார் வள்ளலார். சமய மதம் எல்லாம் பொய் பிடித்தார். அப்போ பிடிச்சிருக்கிறாங்க, பராபர வரைக்கும் பிடிச்சிருக்கிறாங்க. பட் அது பொய், மெய் இல்லை. ஆனால் நான் போய் மெய் பிடித்தேன்னு சொல்கிறாரு. அப்போ எது மெய் எது பொய், எந்த உலகம் மெய் எந்த உலகம் பொய் என்பது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்று 2501 பொருத்தமில்லார்
ஏன்னா இந்த அருள் காரியப்படலைன்னா அந்த உலகத்துக்கு பொருத்தமாக நீங்கள் ஆக முடியாது. அதான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமா ஒன்னஸ் ஆகுறது. பராபரையில் போனீங்கன்னா அது ஒன்னஸ் ஆக முடியாது. ஏன்னா இது வேற அது வேற, அதோட ஒளி வேற இதோட ஒளி வேற, அதோட குணம் வேற இதோட வேறு வேற. 2502 தமை அறியார். நீ யாரு? இப்போ திருமூலர் சொல்வார், பரசிவம் தான் அவருன்னு நினைச்சார். ஆனால் பரசிவம் வந்து முழுவான நிலை இல்லை. அருப்பெருஞ்சோதி தான் நம்ம. இப்போ தன்மை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்போ அருப்பெருஞ்சோதியாக அறியாத வரைக்கும் கேடு இருக்குது. இப்போ வள்ளலார் அருப்பெருஞ்சோதி ஆணைன்ட்டார், அப்படின்னா கேடு இல்லை. ஸோ இதுதான் அந்த நிலை ரொம்ப முக்கியமாக அதில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ திருப்பி படிப்பது. அகலின் ஜீவகாரன் என்ற மோட்ச வீட்டு திறவுகோலை காலம் உள்ள போதே சம்பாதித்து கொண்ட சம்சாரிகள் சரிய கிரிய யோக ஞானம் என்கின்ற சாதனா சகாயங்கள் வேண்டாமல் எக்காலத்தும் அடையாத இன்ப வீட்டை, இதுக்கு முன்பு யாரும் அடையாத இன்ப வீட்டை அடைந்து அவ்வீட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து நித்திய முத்தர்களாய் வாழ்வார்கள். புண்ணிய பூமிகளை வளம் செய்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரிய கிரிகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் ரிஷிகளும் உணவை நீக்கி உறக்கத்திட்டு விடயச் சார்புகளை, அதாவது மூவகை ஆசைகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சித்தி இன்பங்களை பெற்ற சித்தர்களும், அதாவது 10 அறிவு பெற்றவர்கள், நித்யா நித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுகளையும் துறந்து பிரம்மானுபவத்தை பெற்ற ஞானிகளும் ஜீவகாருண்யம் என்கின்ற திறவுகோலை சம்பாதித்து கொள்ளாதவர்களானால் மோட்சம் என்கின்ற மேல் வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்கள் அல்லது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழ மாட்டார்கள் என்று உண்மையாக அறிய வேண்டும். கடவுள் என்ன பண்ணிட்டாரு? அருப்பெருஞ்சோதி என்ன பண்ணிட்டாரு? இவரே எல்லா உலகத்தையும் படைச்சிட்டாரு. எல்லாரையும் வேறு வேறு இடத்துக்கெல்லாம் போகிறதுக்குள்ள காலத்தையும் வகுத்துட்டாரு. எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ 19ஆம் நூற்றாண்டு இவரோட உண்மையான உலகத்தை காட்டிட்டு இப்போ எல்லாத்துக்கும் என்ன ரூல்ஸ் போட்டார்? என் வீட்டுக்கு நீங்களாம் வரணுன்னா எல்லாம் தூருன் பாலேன்ட்டார். எங்கே தூருன் பண்ணுன்ட்டார்? பூலோகத்துக்கு போயிட்டு திருப்பி போய் எல்லாம் ஜீவனுங்களுக்கு போய் எல்லாம் உதவி செஞ்சு ஜீவகாருண்யத்தை சம்பாரிச்சுக்கிட்டு அப்புறம் என் வீட்டுக்கு வாங்கப்பான்ட்டார். சம்மதம் பண்ண போங்கன்னு அனுப்பி விட்றேன் கீழேன்ட்டார். இப்போ நம்மலாம் எங்கே இருக்கிறோம்? நம்ம பூலோகத்தில் இருக்கிறோம். அவங்களாம் மேலே இருக்கிறாங்க. இவங்க யாரும் அந்த உலகத்துக்குள்ளே போக முடியும். அதுதான் புறத்திருக்கிறான்னு படித்த முடியாது வேலைங்களா? பொய் பிடித்தார் எல்லாரும் புறத்திருக்க, நான் போய் மெய்ப்பிடித்தேன்னு சொன்னது. அப்போ இது கடவுள் போட்ட ஒரு பெரிய நாடகம் விளங்குங்களா? இது வந்து நம்ம விளங்கி கொள்ளணும். அதுதான் ஜீவகாருண்யத்துக்கு கடவுள் இப்படி ஒரு உயர்ந்த ஒரு இது கொடுக்குற, வேறு ரூட்டே கிடையாது. இதில் என்னன்னாக்க நியாயத்துக்கு எல்லாரும் தவம் செஞ்சு தான் போகணும். ஆனால் அதோட பெருங்கருணை என்னன்னாக்க, நீ தவம்லாம் உன்னால் செய்ய முடியலட்டாலும் பரவாயில்ல, நீ பசி ஆற்றின புண்ணியத்தையாவது நீ சம்பாரித்து வச்சுக்க, நீ என்னோடய வீடை நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஒரு ஆஃபர். இந்த ஆஃபர் எந்த காலத்துலையுமே கிடைக்காத ஒரு ஆஃபர். வேறு எதுங்க கொடுக்காது. எல்லாம் நீ தவம் செஞ்சு தான் வரணும்னு சொல்லும். இப்போ கிடைச்சிருக்குது லேட்டஸ்ட் ஒரு ஆஃபர். இந்த ஆஃபரில் தான், இந்த சைக்கிள் கேப்பில் தான் நம்மலாம் பூந்து பார்க்கணும். ஆமாம், இது நல்லா விளங்கி இருக்கணும். இது விளங்குங்களா? ஜீவகாருண்யம் என்பது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. ஓகே, ஆமாம், அவர் கொடுத்தது தான். பசிக்கிட்டும் ஆமாம், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி அதை ப்ராப்பர்லியாக சேனல் பண்ணி நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். ஆமாம், ஓகே, இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு இல்லையா? இது வந்து திறவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்கள் அல்லது கதவை திறந்து உள்ளே புகுந்து இன்பத்தை அடைந்து வாழ மாட்டார்கள் என்று உண்மையாக
அப்படியே வாழை இவங்க போனால் கூட என்ன ஆகிடும்? தாங்குமா அந்த உடம்பு? தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் சொல்கிறா இல்லையா? தத்துவா அதீதமேல் நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தோம் அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றோம் ஒத்த அந்நிலைக்கண் யாமும் என் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயிடும். போக முடியாது. அப்போ அது என்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்கான உலகத்தை அது அமைச்சிருக்கு? 10 அறிவு உள்ளவங்க ஒளி உடம்பு எடுத்து கூட அங்கே போக முடியாதுன்னா அது என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்குது? 10 அறிவு இருந்து கூட அந்த உலகத்தை அணுவளவு கூட அவங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னா அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்குது? அப்போ ஜீவகாரணம் இல்லாத ஆள் இங்கேயே கடந்து சாவு. எப்போ உனக்கு அறிவுக்கு தெளிவு போகிறதா என் வழியில் நீ வா, ஜீவகாரணியம் பண்ணி வா, அப்போ தான் நான் உன்னை ஏற்றுக்குவேன். இல்லைன்னா நீ எங்கேயாவது போ, எங்கேயாவது போய் கடை, நான் எனக்கு அண்டங்கள் நிறையா இருக்குது, நீ எங்கே வேணுமாலும் போய் வாழ்ந்துக்க, ஆனால் என் வீட்டுக்கு மட்டும் நீ வராத, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடுச்சு. அதனால தான் இது வந்து யாருக்கு வச்சுருக்குன்னா இந்த உலகம் சன்மார்க்கிகளுக்கு மட்டும் இது வச்சுருக்கு. சமயத்துலேயோ மதத்துலையோ நீ எவ்வளோ பெரிய வில்லனார், எத்தனை கோடி மக்களை வேணுமா நீ சீடனாக வச்சுக்க, நீயும் சாவு அவனும் சாவுங்க, வேணுங்களா? செத்தவனை வச்சு நீ கும்பிட்டுங்க, மாலையெல்லாம் போட்டுங்க, பாலெல்லாம் ஊற்றிங்க, அபிஷேகங்களெல்லாம் பண்ணிக்கிங்க. ஆனால் என்ன என் வீட்டுக்குள்ளே வந்த நீ எனக்கு வேண்டாம், கடவுள் ஒதுக்கிட்டேன். அதே மாதிரி மாமிசம் சாப்பிட்டாலும் என்ன சொல்லிட்டாரு? நீ எனக்கு வேண்டாம், என் ஊருக்கு வராது, நீ வேறு எங்கேயாவது வாழ்ந்துக்க, எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லை. ஆனால் என் வீட்டுக்கு மட்டும் என் கதவு திறக்காது. உனக்கு என் கதவு யாருக்கு திறக்குன்னா உயிர்களுக்கு யார் சாப்பாடு போட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு என் கதவு திறக்கும், அவங்க வேணுமா என் உலகத்துக்கு வந்துடும். கடவுள் இப்படி ஒரு கான்செப்டை வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணி வச்சுட்டாரு? இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுட்டார். இந்த ரூல்ஸை வந்து நம்ம விளங்கி கொள்ளணும். ஆமாம், எல்லாம் இப்போ எத்தனை பேர்த்த அது ஒதுக்கி வச்சுருக்கு, எப்படிலாம் ஒதுக்கி வச்சுருக்குன்னு அந்த ரகசியம் நமக்கு வந்து தெரியும். அதில் ஜீவகாரன் பாருங்கள், சித்தர்களே என்ன பண்ணிருச்சு? ஆமாம், எப்பேற்பட்ட பலவான்கள், எவ்வளோ பெரிய உயர்ந்தவங்க, எவ்வளோ பெரிய அறிவுடையவங்க, செத்தவனை எழுப்புறவங்கள கூட என்ன பண்ணிருச்சு? நீ கூட என் வீட்டுக்கு வர வேணாம், நீ செஞ்ச தவத்தை அந்த லெவலுக்கு நீ பெற்றிருக்க, இப்போ நீ போய் ஜீவகாருண்யம் பண்ணிட்டு வந்தால் தான் என் உலகத்துக்கு நீக்குள்ளே வர வேணும். அவங்களுக்கே அந்த கதைன்னா, அந்த சட்டம்னா நம்மலாம் எந்த மூளையா சொல்லுங்கள்? அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும்? முக்கியமாக உயிர் இருக்கா. இதைத்தான் வள்ளலார், அதனால தான் இதை எழுதினார். இதை புரியாமல் இது வள்ளலார் எழுதலை, சில பேர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வள்ளலார் எழுதலையா? பாடல் அங்கே வருது இல்லையா, அதுக்கு இதுக்கு ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, கருத்து இருக்குது இல்லையா? அதான் இன்டர் ரிலேட் பண்ணி படித்தா தான் இது உண்மையிலே வள்ளலார் தான் எழுதினாரா என்பது நமக்கு புரியும். அந்த பாடலை நீங்கள் ரிலேட் பண்ணலாம், இது யாரோ எழுதிட்டாங்க, இது இப்படி கிடைக்க முடியாது, இப்படி வர முடியாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது ஆஃபர், அது கொடுக்குது, அதோட உலகம். ஏன்னா பசி அது சொல்லுது பாரு, நான் கொடுத்தது தான், அந்த பசியை நான் தான் உண்டாக்கினேன். அப்போ யார் அந்த பசிக்கு உணவு கொடுக்குறாங்களோ அவங்க என் பிள்ளைங்க அப்படின்னா அது மகிழுது, அது கொடுக்குது. ஸோ இதை வந்து நம்ம விளங்கி இல்லை நம்ம உதவி பொருளும் கொடுக்கலாம். பொருள்லாம் சொல்லியிருக்கிறாரு, நம்ம உடம்பாலேயோ பொருளாலேயோ எண்ணத்தாலேயோ இதெல்லாம் வகுத்து சொல்லியிருக்கிறார். ஓகே, இதனால் எது வழிபாடு அப்படின்னு ஒரு கேள்வி. இதனால் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் பாருங்க, யாருக்குன்றது கூட அங்கே பிரித்து வைக்கிறாரு. சில பேருக்கு அறிவு விளங்காது, இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பல தடவை படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இதில் சந்தேகம் இருக்கும். அதனால் அறிவு யாருக்கு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று அறியப்படும். இது வந்து இந்த 19th செஞ்சுரியில் வந்த ஒரு புதிய வழிபாடு. பூசையிலே வெகு கோடி பூசை உண்டு, புகழான மந்திரமோ கோடா கோடி, பூசையிலே வெகு நுணுக்கம் அறிய மாட்டார்னு ஒரு சித்தர் பாடினார். பூசை என்றால் திரிகோண வாம பூசை, பொன்னான 40 முக்கோணம் தானேன்னு ஒரு சித்தர் பாடினார். வாசி பயிற்சி தான் முக்கியமான பூஜைன்னு அவங்க சொன்னாங்க அன்னைக்கு. இன்றைக்கி என்ன பூஜை வந்துருச்சு? ஜீவகாருண்யம் வந்துருச்சு பாருங்கள், காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாறி போச்சு. அப்போ ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்றும் அறியப்படும். அன்றியும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உடையவர்களாகி அருந்துதல் பொருந்துதல். இங்கே யாருக்கு கொண்டு வந்துட்டார் இதை? ஃபேமிலி பீப்புள். ஏன்னா ஃபேமிலி பீப்புள் என்பது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழுகின்றவர்கள், பொருள் போய் தேடுகிறோன்னா அந்த பொருளில் வந்து மற்ற பசியை ஆற்றுவிக்கக்கூடியவர்கள்.
அப்போ இவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து தவம் செய்ய முடியாது, அலைச்சல். ஏன்னா அங்கங்கே ஓடணும். ஸோ வெளியில் நீங்கள் ஓடினாலே மனம் வந்து அலைப்பாயுமா. தவம் செய்கிறவங்க ஒரு இடத்துல இருந்து செய்யணும் என்பது சட்டம். இருக்குதுல்ல ஒரு பாடலில், மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்று அறியேன் ஒடுங்கும் ஒரு இடத்தில் இருந்தறியேன். ஸோ தவம் செய்கிறவங்க கண்ட இடத்துக்குலாம் ஓட முடியாது. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், தவம் செய்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன கொடுக்குறாங்களோ மற்றவங்களும் தவம் செய்கிறாங்கன்னு சொல்லுவார். அந்த கொடுத்தவங்களும் தவம் பண்ணுறாங்கன்னு ஒரு பாடல் வரும். நல்ல பாடல், ஞாபகத்து வரல. தவம் செய்கிறவங்களுக்கு உதவி செய்கிறவங்களும் சேர்ந்து தவத்தினுடைய பலனை அடைகிறாங்கன்னு. ஏன்னா அவங்க போய் தவம் செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன வரும், இடம், உணவு, அவங்களுக்கு வேறு என்ன தேவையோ அதை வந்து ப்ரொவைட் பண்ணணும். தவத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியது அவங்க தவம் செய்கிறாங்கன்னு சொல்லுவார். ஆனால் இங்கே வந்து சாதாரண இந்த மக்கள் வந்து தவம் செய்ய முடியாது. ஏன்னா அலைச்சல், வெளியில் ஓடுனாலே அதோடைய சிஸ்டம் வந்து வேறுபடும். அதனால் இங்கே என்ன சொன்னார், அருந்துதல் பொருந்தல் முதலே பிரபஞ்ச போகங்களை. பிரபஞ்ச போகம்னா என்னது, இந்த யூனிவர்சலில் இருக்கக்கூடிய போகங்கள், சுகங்கள், இதையெல்லாம் அனுபவிக்கின்ற சம்சாரிகள் எல்லாம் பாருங்கள். யோகிகள் எதையெல்லாம் அனுபவிக்கக்கூடாது, அனுபவிக்கக்கூடாது அவங்க, இல்லைங்களா? பெண் சுகம், செக்ஸ் சுகம்லாம் அவங்க அனுபவிக்கக்கூடாது, புத்திர சுகங்கள்லாம் அவங்க அனுபவிக்கக்கூடாது. அவங்களுக்கு மனசு எப்படி வரணும், துறவு. சார் உலக வாதனை தவித்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் வந்த அமரும் உத்தம சர்க்குருவை காமாந்த கரத்தை விட்டு கருதுகணும் மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும்னு பாடிய வள்ளலார். இங்கே வந்து என்ன கொடுக்குறாரு, அருந்துதல் பொருந்துதல். பொருந்துதல் என்பது செக்ஸ். முதலே பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சம்சாரிகளெல்லாம் சர்வ சக்தியுடைய கடவுள் அருளுக்கு முழுதும் பாத்திரமாவார்கள். கடவுள் இங்கே என்ன செய்யலை, நம்மளை ஒதுக்கலை, விளங்குங்களா? அப்போ முழுதும் பாத்திரமாவார்கள். ஜீவகாருண்யம் ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவைகளை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமா. எந்த கடவுளுக்கு? ஏன்னா இதுக்கு முன்பே பல கடவுளை காட்டியிருக்கிறாங்க. அப்போ இது எந்த கடவுளுக்கு பாத்திரமாக மாட்டாங்க, அருட்பெரும் ஜோதிக்கு பாத்திரமாக மாட்டாங்க. மற்ற தவமெல்லாம் செஞ்சு அவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க, எல்லாரும் அதோட இடத்த கொடுத்துருக்குது. ஆனால் இதோட இடத்துக்கு எது பாத்திரம் ஆகார்கள் அப்படின்னு சொல்லி பாத்திரமாக. அவர்கள் ஆன்ம விளக்கம் உடையவர்களாகவும் நினைக்கப்படாது. அப்போ இதுக்கு முன்பு உள்ள ஆன்மா அவங்களில் ஏற்பட்ட அந்த விளக்கம் வந்து உண்மை அல்ல. அப்போ இவர் சொல்கிற ஆன்மா வேறு, ஆன்மாவுக்குள்ள ஒரு ஆன்மா, அதோடைய விளக்கம் காரியப்பட்டால் தான் அது உண்மையான விளக்கம் இருக்கும். நித்திய விளக்கம், சத்திய விளக்கம் இருக்குது. இல்லைன்னா அந்த விளக்கம் வந்து நித்திய விளக்கமாக இருக்காது, முழுமை பெற்ற விளக்கமாக இருக்காது. ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகின்ற செய்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத மாயாஜால செய்களை ஆகும் என்று அறிய வேண்டும். எல்லாமே ஒரு மாயாஜாலம் மாதிரி பார்த்தா எல்லாம் மெய் மாதிரி இருக்கும், உண்மை மாதிரி இருக்கும். ஆனால் கால ஓடும்போது எல்லாம் என்ன ஆகிடும், திருப்பி எல்லாம் இழந்து போயிடுவார். பராபரை வரைக்கும் இந்த இது இருக்கும். அதனால தான் நமக்கு சைவ சித்தாந்த லட்சியம் வேண்டாங்க. அப்போ கடவுள் இது வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து ரொம்ப லேட்டஸ்டாக வந்து ஒரு உண்மையை கொடுக்குறார். இவர் வராமல் போனால் என்ன ஆயிருக்கும், இவர் வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்லலைன்னா என்ன ஆயிருக்கும். நம்ம பழசில் தான் பிடிச்சிட்டு அதுதான் நித்தியன்னு பேசிக்கிட்டு இருப்போம், இல்லைங்களா? அதனால் அடுத்து எல்லா ஜீவர்களும் கடவுள் இயற்கை உண்மை ஏகதேசங்கள் ஆதலாலும், எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் இல்லையா, அவர்கள் இடங்களில் கடவுள் அருள் விளக்கம் விளங்குவதாலும் சம்சாரிகளில் தமது தாய், தந்தை, புணர்ந்தோர், கல்யாணம் பண்ணவங்க, மக்கள், துணைவர் முதலிய குடும்ப மட்டில் பசியாற்றிக் கொள்ளத்தக்க அற்ப சக்தி உள்ள சம்சாரிகள், லோ இன்கம் உள்ளவர்கள், அற்ப சம்சாரிகள், தாய், பிதா, மக்கள், துணைவர் முதலிய குடும்பத்தாரை பசினால் பரிதவிக்க விட்டு அயலாருக்கு பசியாற்றத் தொடங்குடனும் தம்மிடத்து பசித்து வந்த அயலாரை அந்த பசியால் பரிதவிக்க விட்டு தம் குடும்பத்தார் பசி ஆற்றத் தொடங்குவதும் கடவுள் அருளுக்கு சம்மதமும் அல்ல. புரியுதா இது? சம்சாரிகள் வந்து ஜீவகாரன் சொல்லிட்டு வீட்டில் உள்ளதெல்லாம் பட்டினி போட்டு வெளியில் ஊருக்கெல்லாம் போய் சோறு போட்டு வர்றது கடவுளுக்கு சம்மதம் இல்லை. அதே நேரத்தில் தேடி வந்தவங்களையும்
வீட்டுக்குள்ளே கொடுக்காம தேடி வந்தவங்களுக்கு எல்லாம் செஞ்சு விட்டு இருக்கிறதும் கடவுள் அருளுக்கு சம்மதம் அல்ல. அதனால் தமது குடும்ப செலவை கூடிய மட்டில் சிக்கனம் செய்து, தேவையில்லாத செலவு நிறையா இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சிக்கனம் செய்து, இரு திறத்தார், உங்களை சார்ந்தவங்க ப்ளஸ் உங்களை தேடி வந்தவங்க, பசியை நீக்குதல் வேண்டும் என்றும் அற்ப சக்தியினும் குறைவுபட்டு, இன்னும் அதை விட லோவர் இன்கம் பத்தாமல் இருக்கிறவங்க அதை அங்கே கொண்டு வர, அற்ப சக்தியினும் குறைவுபட்டு தமது குடும்ப மட்டில் பசியாற்றிப்பதற்கு பிரயாசியால் மிகச்சிறிய முயற்சியுடைய சம்சாரிகள் தமது குடும்ப மட்டிலாவது பசியாற்றி கொண்டு தம்மிடத்து பசித்து வந்த அயலார் விஷயத்தில் மிகவும் தயவுடையவர்களாகி அவர்கள் பசியை மற்றொருவரை கொண்டாவது ஆற்றுவிப்பதற்கு தக்க முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களால் முடியாது இல்லைன்னா நீங்கள் வேற உங்களுடைய உதவியை கொண்டு அவங்க பசியை நீங்கள் முயற்சிக்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் எப்படி இருந்துக்கணுமா, தயவுடன் இருந்து கொள்ளுங்க. அயலார் விஷயத்தில் மிகவும் தயவுடன் அவர் பசியை மற்றவரை கொண்டாவது ஆற்றுவிப்பதற்கு தக்க முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இயல்புள்ள பிரபல சம்சாரிகள் ஓவர் இன்கம் நிறைய சம்பாதிக்கிறவங்கள தங்கள் வருவாய்க்கு தக்க வரையில் தாய் பிதா புணர்ந்தோர் மக்கள் துணைவர் உறவினர் சிநேகர் அதிதிகள் பெரியவர் அடிமைகள் அயலார் பகைவர் முதலியவர்களுக்கும் தடம்ப குடும்பத்திற்கு சகாயமாக தேடிய பசு எருமை ஆடு குதிரை தாவர முதலிய பிராணிகளுக்கும் பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றும், அவங்க எல்லாருக்கும் ஏன்னா ஓவர் இன்கம் இருக்கு இல்லையா, அதனால் மற்றவங்களுடைய பசியும் குடும்ப மட்டில் இல்லாமல் அதுக்கு அப்பால் பட்டு மற்றவங்களுடைய பசியும் அவங்க போக்க வேண்டும் என்றும், அதுபோல் விவாகம்னா திருமணம், புத்திர பேர், பர்த்டே, தெய்வம், ஏதாவது தெய்வ நிகழ்ச்சிகள் முதலிய பல வகை செய்களில் வேறு வேறு சடங்குகளும் வேறு வேறு வினோதங்களும் வேறு வேறு பெருமைப்பாடுனா பந்தம் குறித்து பொருட்செலவு செய்தலை அமைத்து விவாகம் முதலிய அந்தந்த செய்களிலும், இப்போ கல்யாணம்லாம் வந்துச்சுன்னா எவ்வளோ பந்தா செலவுலாம் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் தேவையில்லாமல் பட்டாசு வெடிக்கிறது, தேவையில்லாமல் திருவிழா தெய்வ விழா இதெல்லாம் வரும்போது தேவையில்லாமல் எவ்வளோ பணம் செலவாகுது. ஸோ இதெல்லாம் செய்து பசித்த ஜீவர்களுக்கு பசியை ஆற்றுவித்து இன்பத்தை உண்டுகின்ற சிறப்பினையே செய்ய வேண்டும். எந்த ஒரு நல்ல ஒகேஷன்லேயும் மக்களோட பசியை ஆற்றுறது தான் செய்யணும், வேறு தேவையில்லாததெல்லாம் காசை போட்டு வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி செய்யில் பசித்தவர் பசி நீங்கி அடைந்த இன்பத்திலும் அநேக மடங்கு அதிகமாக இன்பத்தை தாம் அடைவார்கள். நீங்கள் ஒரு பசி ஆற்றுவித்து ஒரு உயிரை இன்பப்படுத்திங்கன்னா உங்களுக்கு அதனால் பல மடங்கு இன்பம் வரும். இதை தான் பாக்கியஸ்தானம்னு இது சொல்லும், புண்ணியஸ்தானம்னு நம்மளுடைய ஜாதகத்தில் வரும். புண்ணியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும், இந்த பாக்கியஸ்தானத்தில் உள்ள கிரகம் எப்போதுமே அந்த ஜாதகரை தூக்கி விடுற கிரகம். அந்த திசை வந்துச்சுன்னா அவரை தூக்கி விடும். அதேமாரி பூரிய புண்ணியஸ்தானத்தில் உள்ள கிரகத்தினுடைய இது வந்துச்சுனாக்கா அதுவும் தூக்கி விடும். அதே லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுவும் தூக்கி, இந்த 1 5 9 3 ஒரு மனிதனுடைய வாழ்வை தூக்கி விடுறது. இதில் கிரகங்கள் டம்மி ஆயிடுச்சுன்னா, நீச்சமாக போச்சுன்னா, மறைஞ்சி போச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் எந்திரிக்கிறது கஷ்டமாயிடும். இந்த 1 5 9 லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க இது, இல்லைங்களா? அதில் 9 ரொம்ப முக்கியம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அவன் சொல்கிறான், அவனுக்கு என்னப்பா பாக்கியமா கொடுத்து வச்சோம்ப்பா புண்ணியமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம இதெல்லாம் எப்போ வச்சுருக்கணும், போன ஜென்மத்தில் செஞ்சு வச்சுருந்தா இப்போ ஜென்மத்தில் நம்ம செக் பண்ணாக்கா தெரியும் கிரக அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். இல்லைன்னா நமக்கு பேஜாராக இருக்கலாம். செலவு செய்து அமைத்து அநேக மடங்கு இன்பத்தை தாம் அடைவார்கள் என்று சத்தியமாக அறிய வேண்டும். சம்சாரிகள் விவாக முதலிய விசேஷ காரியங்கள், அதாவது கல்யாண விசேஷங்களில் பந்தலை அலங்கரித்தும் டெக்கோ அவ்விடத்தில் வேறு வேறு சடங்குகள் செய்வித்தும், இப்போ ட்ராகன் டான்ஸ் வரைக்கும் இப்போ வந்துருச்சு கல்யாணத்திலலாம், ஆடல் பாடல் வரிசை ஊர்வலம் முதலிய வினோதங்கள் எல்லாம் பந்தா அப்பவர்க்கம் சித்திராண்டம் முதலிய பெருமைப்பாடுகளும் நடத்தியும் எக்களிப்பில் அழிந்து இருக்கும் தருணத்தில் பசித்த ஏழைகள் முகத்தை பார்க்கும் சம்மதிக்கவில்லை. ஒரு கூட்டம் என்ஜாய் பண்ணுது, ஒரு கூட்டம் பசியில் வாடுது.
இப்படிப்பட்ட சந்தோஷ காலத்தில் தமக்காயினும் தமது மக்கள் துணைவர் முதலியோர்க்காயினும் ஒவ்வொரு ஆபத்து நேருகின்றது. சில பேருக்கு இதனால் இப்படிலாம் செஞ்சு கூட சமயத்தில் அவங்களுக்கு என்ன ஏற்படுது? துன்பம் வருது, ஆக்சிடென்ட் வருது இல்லைங்களா? அப்போது அவ்வளவு சந்தோஷத்தையும் இழந்து துக்கப்படுகிறார்கள். இப்படி துக்கப்படும் போது அலங்காரம் செய்த பந்தலும் சங்கல்ப விகல்பமான சடங்குகளும் ஆடல் பாடல் வாத்தியம் வரிசை ஊர்கோலம் முதலிய வினோதங்களும் அப்பவர்க்கம் சித்திரானம் முதலிய பெருமைப்பாடுகளும் அந்த ஆபத்தை தடை செய்ய கண்டதில்லை. எதுக்கு செலவு பண்ணுனா நம்ம உயிரை அது காக்கும் அப்படின்றதுல கவனம் இருக்கணுன்றாரு. சரிங்களா? பந்தலுக்கு போகிறது, வெடி மருந்துக்கு போகிறது, குதிரையில் வர்றது, வாகன அலங்காரம், லைட் அலங்காரம், டெக்கரேஷன், இதுக்கெல்லாம் 20, 30, 40,000 இப்படி செலவு பண்ணுறதில்ல. இது உனக்கு துணையா? இது உனக்கு காக்க போதா? இதுக்கு பலம் இருக்கான்னு கேட்குறாரு. அதே இது 4 பேர் சாப்பிட்ருந்தாக்கா அதுக்கு பலம் இருக்குது. அது உன்னுடைய துன்பத்தை தடுக்கும்ன்றார். புரியுதுங்களா? அப்போ எதில் செலவு பண்ணுனா நமக்கு ஸ்ட்ராங்கு, நமக்கு உற்ற துணைன்றது தெரியும். இது தெரியாதவன் என்ன பண்ணுவான்? ஆடம்பர செலவில் கொண்டு காசை கட்டிட்டு ஒரு லாபமும் இருக்காது. துன்பம் வரும்போது தடுக்குமா? ஒன்றும் தடுக்காதுன்றது. அதனால் தடை செய்ய கண்டது. அந்த சுபகாரியத்தில் உள்ளபடியே பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பசியை நீக்கி அவர்கள் அகத்திலும் முகத்திலும் கடவுள் விளக்கத்தையும் கடவுள் இன்பத்தையும் வெளிப்பட செய்திருந்தார்களானால் அந்த விளக்கமும் இன்பமும் அத்தருணத்தில் நேரிட்ட ஆபத்தை நீக்கி விளக்கத்தையும் இன்பத்தையும் சத்தியமாக உண்டு பண்ணுமல்லவா? ஆதலின் விவாக முதலிய விசேஷ செய்கைகளிலும் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களது பசியை ஆற்றுவித்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ண வேண்டும், முக்கியம் என்று அறிய வேண்டும். ஒரு நல்ல காரியங்கள் நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு யாரை நம்ம எப்போதும் கன்சிடரில் வச்சுக்கணும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஆள் இல்லைன்னா பேசாமல் வடலூர்லேயே நம்ம அதை செஞ்சுட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. சரி, பாடல் நமக்கு இன்றைக்கி சொன்னால் அடுத்து பரிகாரமாக இந்த மாதிரி செய்கிறனால என்னென்ன நோய்களெல்லாம் நீங்கள் அதில் உள்ள பெனிஃபிஷரி அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். இது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை.